அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்படியாய் உங்கள் நடுவிலே நிற்கும்படியான ஒரு தருணத்தை கொடுத்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நல்ல தருணத்தை கொடுத்த அருமையான நம்முடைய சபையினுடைய மூத்த போதரை அவர்களுக்கு நான் நன்றியை தெரியப்படுத்துகிறேன், வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். இன்னும் உங்களுடைய ஊழியங்கள் அதிகமாய் பெருக வளர நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆலயத்தை இன்னும் இரட்டிப்பான ஒரு அபிஷேகத்தோடு கூட இந்த ஆண்டில் இன்னும் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வாகமான் பகுதியிலே ஒரு 1000 பேருடைய சபை இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் கர்த்தர் சொல்கிறார், அதை காட்டிலும் மேலாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் சபையினுடைய எழுப்புதல் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சில திட்டங்களை வைத்திருப்பீங்கன்னா என் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் மேலானதாக இருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயர்வாய் நான் உங்கள் சபையை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவு உயர்வாய் உங்களை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளை இங்கே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீங்கள் வாஞ்சையோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதானோ என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை பல காரியங்களை குறித்து நீங்கள் குழம்பி கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி இவ்வளவுதானா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இதுக்கு மேலே என்னுடைய முடியாது, இதுக்கு மேலே என்னால் போக முடியாது, இதுக்கு மேலே என்னால் உயர முடியாது, என் உயர்வு இவ்வளவுதான் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குள்ளாக அநேக நேரத்தில் உங்களுடைய ஆவி உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. நீ நினைக்கிற விதமாய் நான் நினைக்கவில்லை. உன்னை இன்னும் அதிகமாய் மேன்மைப்படுத்த, உன்னை இன்னும் அதிகமாய் உயர்த்த, இன்னும் அதிகமாய் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைக்க நான் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து நீங்கள் இழிவாய் கணக்கு போட வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்து நீங்கள் உங்களை குறித்து கணக்கு போட வேண்டாம் என்று இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் திரும்பவும் சொல்கிறார், உங்களை குறித்த ஒரு குறைவான ஒரு தாழ்வான நினைவோடு நீ இருக்க வேண்டாம். ஏனென்றால் நீ நினைக்கிற விதமாய் நான் உன்னை குறித்து நினைக்கவில்லை. நீ நினைக்கிற விதமாய் நான் உன்னை குறித்து நினைக்கவில்லை. சபையே, உன்னை குறித்து நான் அப்படி நினைக்கவில்லை. வாகமான் சபையே, உன்னை குறித்து நான் மேன்மையான நினைவுகளை வைத்திருக்கிறேன். இன்னும் மேன்மைப்படுத்துவேன், இன்னும் மேன்மையாய் உன்னை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே உயர்வு மனிதனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைக்கும்படியாக இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நீ அமர்ந்திருப்பாயானால், அவரை நீ வாஞ்சித்து, அவரை நீ ருசித்து, அவரை நீ ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் மேன்மையான உயர்வை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது எப்போ ஆண்டவர் நம்ம சூழ்நிலையை மாற்றுவார் என்று சொல்லி. நமக்கு தெரியாது எப்போ அற்புதங்கள் நடக்கும்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது எப்போ அடையாளங்கள் நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம இருக்கிற நிலைமை தரைமட்டமாக இருந்து கொண்டிருக்கிறோம், இதுக்கு கீழே போக முடியலை, இதுக்கு கீழே போக முடியாது, அந்த அளவுக்கு தரைமட்டமாய் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் தரைமட்டமாய் நான் நசுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் தரைமட்டமாய் நான் எல்லா ஜனங்களாலும் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறேன், இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை நினைத்து கொண்டிருக்கலாம்.
என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, ஒருவேளை அப்படிப்பட்ட நினைவோடு இங்கே யாரையும் அமர்ந்திருக்கிறீங்களா எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சிலருக்காய் அல்ல, நான் விசுவாசிக்கிறேன் சபையே, உங்கள் எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகளும் என் வழிகள் அல்ல என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆக நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். இனி என் வாழ்க்கையில முன்னேற்றம் வருமா, இனி நான் வாழ முடியுமா, இனி உயர முடியுமா, என் வாழ்க்கையில மேன்மையை காண முடியுமா என்று சொல்லி நீ சற்றும் நீ அசதியாக எதை குறித்தும் நினைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். காரணம், என் தேவன் உன்னை குறித்து மேன்மையான நினைவுகளை வைத்திருக்கிறார், மேன்மையான எண்ணங்களை வைத்திருக்கிறார். அவர் இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும் வரைக்கும் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? மனிதனால் முடியாத காரியத்தை கர்த்தர் உனக்காய் செய்து முடிக்க இன்றைக்கு இந்த காலை வேளையிலே வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய உறவு சொல்லலாம், உன்னுடைய உற்றார் சொல்லலாம், உன்னுடைய பெற்றோர் சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது, நீ சிதைந்து விட்டாய் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ சிதைந்து விடவில்லை, இனிதான் நான் உன்னை தூக்க போகிறேன், இனிதான் நான் உன்னை உயர்த்த போகிறேன், இனிதான் உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். நீ நினைக்கிற விதமாய் நான் உன்னை குறித்து நினைக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரபாலா ஷாமாலா தூனாபா ரீபா தூனா ராகதானாபா ராபா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஒரு பெருத்த விடுதலை உண்டாண்டுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த காலை வேளை ஆண்டவரே, என் நிலைமையின் நடுவில், என் சூழ்நிலைக்கு நடுவில் நீங்க இறங்கி வாங்க, நான் உங்களை பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ பரிசுத்த ஆவியானவரை பிடித்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில மேன்மை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக, உண்மை உள்ளவராக, நன்மை செய்கிறவராக உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ ருசித்து பார்க்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாலிப நாட்களில் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன், சிஎஸ்ஐ கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன். சிறு பிராயம் முதல் கொண்டே ஆலயம், கொயர், இப்படிப்பட்ட காரியத்தில் நான் வளர்க்கப்பட்டவன். ஓய்வு நாள் என்றால் வீட்டுக்கு ஆலயத்திலிருந்து வந்தவுடன் ஒரு அதிகாரத்தை படித்து சொல்லாத பட்சத்தில் எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிறு பிராயத்திலிருந்து வளர்க்கப்பட்டவன். ஆனால் என்னுடைய வாலிப நாட்கள் நான் வரும்போது, கல்லூரிக்கு போகும்போது, வாலிப நாட்களுக்குள்ளாய் வரும்போது என்னுடைய சில நட்புகள், சில உறவுகள் என்னை தவறிதமாய் என்னை நடத்த ஆரம்பித்தது. காரணம், நான் அந்த நாட்களில் ஸ்கூலில் படிக்கும்போதே என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அத்லெட்டாக, ஸ்போர்ட்ஸ் மேனாக நான் காணப்பட்டு கொண்டிருந்தேன். அப்படின்னால் ஸ்கூலுக்கும் சரி, நான் கல்லூரிக்கு போகும்போதும் சரி, எனக்கு நிறைய உரிமைகளை கல்லூரியில் கொடுத்திருந்தார்கள். காலையில் ஃபஸ்ட் ஹவர் வரைக்கும் நான் கிளாஸுக்கு போகலனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலைல ப்ராக்டிஸ் முடிச்சு நான் மெதுவாக தான் வருவேன். இப்படி நிறைய சலுகைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சலுகைகளை நான் என்னுடைய நண்பர்கள் மூலமாய் சில சூழ்நிலைகளை நான் தவறிதமாய் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டேன். அது தவறிதமாய் நான் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை வாலிப நாட்களில் சில சின்ன சின்ன காரியங்களில் நான் பாவத்துக்குள்ளாக நான் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. சின்ன காரியம்தான், கிளாஸ் கட் பண்ணுறது, சினிமாவுக்கு போகிறது சின்ன காரியம்தான். சினிமாவுக்கு போக ஆரம்பிக்கும் போது தியேட்டரில் சிகரெட் குடிப்பது சின்ன காரியம்தான். அந்த சிகரெட் பழக்கத்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் லைட்டாக குடிக்க போனது சின்ன பழக்கம்தான். அதோடு கூட நிறுத்தி விடாதபடிக்கு இந்த போதைகளெல்லாம் பத்தலைன்னு சொல்லி இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்தபடினால் இந்த போதைக்குள்ள ஒரு ஆழத்துக்குள்ளாய் போகக்கூடிய அளவுக்கு அந்த மதுபானத்தில் இருந்து அடுத்த ஸ்டெப் மேலே கஞ்சா குடிக்கவும், அதற்கு மேலே ஒரு ஸ்டெப் அபீன் சாப்பிடவும், அதுக்கு மேலே போதை மாத்திரைகளுக்கும் என்னுடைய வாழ்க்கை அடிமைப்பட்டதாய் மாறிவிட்டது. கடைசியில் இந்த உச்சத்தை அடையும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் ப்ரௌன் சுகரும் இன்ஜெக்ஷன்ஸும் அது அடிக்ட், ஒரு போதையினுடைய வஸ்துகள் என்னுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தினதாக மாறிவிட்டது. ஆக என்னுடைய கல்லூரி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து வந்ததுனால என்னுடைய கல்லூரி படிப்பை என்னால் அதை தொடர்ந்து செய்யறதுக்கு இயலவில்லை. காரணம், படிப்பை காட்டிலும் நாட்டம் எங்கே போய்விட்டது? போதை பொருட்கள் மேல் நாட்டம் போய்விட்டது. ஆக என்னுடைய வாழ்க்கையில் அந்த போதை பொருளுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டேன். இதற்கு முன்பு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். தேவன் ஆசீர்வதித்தார், தேவன் உயர்த்தினார். ஸ்கூல்லையும் சரி, கல்லூரியிலையும் சரி, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வைத்திருந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நம்ம விளையாடக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வைத்திருந்தார். எப்போ ஆண்டவரை தள்ளிவிட்டு உலகத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேனோ என்னுடைய வாழ்க்கை சிதற ஆரம்பித்தது, என்னுடைய வாழ்க்கை உடைய ஆரம்பித்தது. கடைசியில் கல்லூரிக்கு
போகிறதுக்கு மனம் இல்லாதபடிக்கு தினமும் வீட்டிலேருந்து கல்லூரிக்கு கிளம்பி வருவேன். கல்லூரிக்கு முன்பாக இருக்கிற பாரில் எப்போதும் உட்கார்ந்து கொண்டு அங்கேயே தங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. நாட்கள் கடந்து சென்றது. திடீரென்று சொல்லி என்னுடைய பிரின்சிபல் ஒரு நாள் என்னை பார்த்து ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு, நீ எப்போ பார்த்தாலும் அந்த பாரில் இருக்கிறத பார்க்குறேன், காலேஜில் உன்னை பார்ப்பதில்லை என்று சொல்லி அவர்கள் என்னை கொஞ்சம் கடினமாய் சில வார்த்தைகளை பேச, அந்த கடின வார்த்தையை என்னுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, என்னால் சாதாரண மனுஷீகத்தில் இராதபடிக்கு எப்போதும் போதையை நாடி காலையிலிருந்து இரவு வரைக்கும் போதையே சார்ந்திருக்கிறதுனால அந்த வார்த்தைகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த கோபத்தில் பிரின்சிபலை அந்த இடத்துல கல்லூரியிலேயே அவரை அடித்து விட்டு அந்த இடத்துல டிசியை வாங்கி அவர் முன்பாகவே கிழித்து போட்டு விட்டு வந்து விட்டேன். வாழ்க்கை சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமையாய் காணப்பட்டது. வெளியே வரும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த வெளியே வர்றதுக்கு முந்தின நாள் நடந்த சம்பவம், அதனால தான் பிரின்சிபல் உள்ளே கூப்பிட்டார். காலேஜில் ஒரு ஸ்ட்ரைக்கு, அந்த ஸ்ட்ரைக்கில் முன்னின்று ஸ்ட்ரைக் நடத்தி கொண்டிருக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்ட கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பஸ்ஸுகளை அந்த போதையினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்ததுனால பஸ்ஸை அடித்து உடைத்து ஒரு போலீஸ் கேஸ் ஆகி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தனால தான் பிரின்சிபால் இவ்வளவும் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. நான் அவட்ட திரும்பவும் சொல்கிறேன், நான் உனக்காண்டி தான் ஐயா சண்டை போட்டேன், கல்லூரிக்காக சண்டை போட்டேன். கல்லூரிய நிறைய நல்ல காரியங்களுக்கு அரசாங்கம் நமக்கு கொடுக்கல, ஸ்தாபனம் நமக்கு கொடுக்கலன்னு சொல்லி கல்லூரிக்காண்டி சண்டை போட்டேன். நீ என்னையே இவ்வளவு கடினமாய் பேசுகிறாயா என்று சொல்லி தவறிதமான காரியங்களை செய்து அன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளியே வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் முதல் கேஸாக என்டிசி நாகர்கோவில் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸை உடைத்த ஒரு கேஸில் நான் வாழ்க்கையில் முதல் ட்ரிப் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் வெளியே கோர்ட்டில் ஜாமீனில் வெளியே வர்றேன். அப்போ அந்த முதல் ட்ரிப் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஜாமீனில் வெளியே வரும்போது பார்த்தா எனக்கு நண்பர்கள்லாம் கூட நிற்கிறாங்க. எல்லாரும் ஜாமீன் எடுத்தாங்க. அப்போ அது போலீஸ் ஸ்டேஷன்னா இவ்வளவுதாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு மைண்டில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய படிப்புக்கு போகிறதுக்கு வழி இல்லாததுனால நான் டெய்லி காலைல வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவேன். இங்கே நாகர்கோயிலில் ஒரு பெரிய கோயில் இருக்கிறது, ஹோம் சர்ச் என்று சொல்லி ஒரு சிஎஸ்ஐ ஆலயம் இருக்கிறது. அதுதான் என்னுடைய ஆலயம், பெரிய ஆலயம். 1827 கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துக்கு பின்னால் ரொம்ப பெரிய ஒரு கல்றத் தோட்டம் இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு கல்றத் தோட்டம் இருக்கிறது. என்னுடைய காலையில் நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன்னாச்சா என்னுடைய இருப்பிடம் கல்றத் தோட்டம் தான். இரவு நான் வீட்டுக்கு போகிற நாட்களும் உண்டு, போகாத நாட்களும் உண்டு. என்னுடைய வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு, 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு போகாவிட்டால் 9:05 நான் வீட்டுக்கு போனால் என்னுடைய வீட்டினுடைய கதவு திறக்கப்படாது. வீட்டினுடைய கதவை எங்கள் அம்மா மூடி விடுவார்கள். காரணம், எங்களுடைய அப்பா அந்த நாட்களில் சவுதியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய எண்ணமெல்லாம் என்னை ஒரு இன்ஜினியர் ஆக்கி என்னை நான் சவுதிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு தங்கை மாத்திரம் உண்டு. அதனால் சீக்கிரமாக எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி வீட்டை கதவு மூடிடுவாங்க. 9 மணிக்கு மேலே போனால் எனக்கும் திறக்க மாட்டாங்க. என்னுடைய மாமா ஒருவர் எங்களோடு கூட இருந்தார்கள், என்னுடைய தாய் மாமன். அவர்கள் ஒரு ஆட்டோ சொந்தமாக வைத்திருந்தார்கள். ஆக அவர்களும் 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடும். அதுதான் எங்கள் வீட்டினுடைய ரூல். அது அவங்க 8:30 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்க ஆட்டோ நிற்கும். அந்த ஆட்டோவில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு டாபர்மேன் நாய் எங்கள் வீட்டில் உண்டு. அந்த நாய் எப்பொழுதும் இந்த ஆட்டோவில் படுத்துருக்கும். 9:05 நான் போனேன்னா நானும் நாயும் சேர்ந்து இந்த ஆட்டோவில் படுப்போம். 9 மணிக்கு உள்ளே போனால் வீட்டுக்குள்ளே போவோம். இதுதான் என்னுடைய வீட்டினுடைய வளர்ப்பு முறை. ஆனால் 9:05 தாண்டிரோன்னு தெரிஞ்சிட்டுனா நான் அதுக்கு பிறகு எங்கே போகிறதில்ல, வீட்டுக்கு போகிறதில்ல. எங்கே படுத்துறோன்னா கல்ற தோட்டலே படுத்துறது, இரவும் பார்க்கலாம். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மிசரபிளாக, எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் எண்ணி பார்த்து கொள்ளலாம். நாட்கள் கடந்து சென்றது. போதைக்காக பணம் என்னுடைய வீட்டில் எனக்கு கல்லூரிக்கு போகும்போது அப்பப்போ பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ கல்லூரியும் இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை. பணத்துக்காக, போதைக்காக, அதாவது போதைக்காக பணம் வேண்டும், பணத்துக்காக எதையும் செய்ய ஒரு மனிதனாய் என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆங்காங்கே அடிதடிகள், ஆங்காங்கே கடவுடைப்பு, இப்படிப்பட்ட எந்த அளவுக்கு கீழ்த்தரமான காரியங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமான காரியங்களை செய்து பணத்தை சம்பாதிக்கிற வழியை பார்த்தேன். நாட்கள் கடந்து சென்றது. ஒரு கேஸாக இருந்தது, கடைசியில் 2, 3, 4, 5 என்று சொல்லி 7 கேஸாய் மாறினது. 7வது கேஸ், போலீஸ்காரங்க என்னை துரத்திட்டு வராங்கங்களே. நாங்கள் வேறு ஒரு பிரச்சனையில் ஒருத்தரை வெட்டி விட்டு ஓடி வருகிறோம், போலீஸ் எங்களை துரத்திட்டு வருகிறது. அந்த வெட்டு கேஸ் கூட கேஸ் ஆகலை, வெட்டினவன் கூட கேஸ் கொடுக்கல. ஆனால் துரத்திட்டு இருந்த போலீஸ் ஜீப்பை அடித்து உடச்சி, போலீஸ்காரங்களுடைய தலையை உடச்சி, அவர்களை கொலை முயற்சி, போலீஸ்காரர்களை கொலை செய்யும்படியாக முயன்றதாக 307 கேஸை ஃபைல் பண்ணி அவர்கள் என்னை அரெஸ்ட் பண்ணி நான் நாகர்கோவில் சிறைச்சாலையில் நான் அடைக்கப்பட்டேன். நான் பேலபிள் கேஸ். 45 நாளைக்கு
பெயில் கிடையாது, சிறைச்சாலையில் தான் நான் இருக்கணும். சிறைச்சாலை தான் எனக்கு லைஃப். அதுக்கு மேலே பெயில் அப்ளை பண்ணி கிடச்சா உண்டு, இல்லைனா இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்து இந்த போலீஸ்காரங்க கொலை முயற்சி கேஸுக்கு, போலீஸ்காரங்களை கொலை முயற்சி கேஸுக்கு போய் 3 மாதத்துக்குள்ளே வெளியே வருகிற சூழ்நிலை கிடையாது. 3 மாதம் ஜெயிலில் தான் இருக்கணும். அப்போ நான் ஜெயிலில் இருந்துகிட்ருக்கிறேன். ஜெயிலில் இருந்துகிட்ருக்கிறேன்னா இப்போ நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கேட்க நல்லா இருக்கும். ஆனால் ஜெயில் வாழ்க்கை ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கை. ஒரு சின்ன அறை தான் இருக்கும். அங்கே ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூடிய டாய்லெட் பேசன் மட்டும் இருக்கும். செவர் இருக்காது, பேசன் மாத்திரம் இருக்கும். தண்ணி கிடையாது. அந்த அந்த சின்ன அறைக்குள்ளே 12 பேர் 14 பேர் அடைக்கப்பட்டிருப்பாங்க. காற்று கிடையாது, வெளிச்சம் கிடையாது, ஃபேன் கிடையாது. மேலே சின்ன இந்த மாதிரி ஒரு வெண்டிலேஷன் இருக்கும். அதோடி வர்ற சின்ன வெளிச்சமும் சின்ன காத்தோட்டமும் தான். அந்த கம்பிக்கிட்ட படுக்கிற வாசல் கம்பிக்கிட்ட படுத்தா தான் கொஞ்சமாவது காற்று வரும் உள்ளே. அந்த கம்பிக்கிட்ட படுக்கிறதுக்கு அடி போட்டு இடம் பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயின் வந்து விடும்போது ஆட்கள் ஓடி வந்து அடி போட்டு துணியை பெட்ஷீட்லாம் விரிப்பாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் எங்களுக்கு பெட்ஷீட்லாம் கிடையாது. பழைய நியூஸ் பேப்பர் கிடச்சிதுன்னா அது பெரிய விஷயம். அதுதான் பெட்டாக விரிச்சிட்டு படுத்துக்கிடணும். இதில் இடம் பிடிக்கிறதுல பெரிய பிரச்சனை. ட்ரெயினில் எப்படி இடம் பிடிக்கும்போது பிரச்சனை வருதோ அதே போல் இங்கேயும் பிரச்சனை. என் கூட இருக்கிறதில் 14 பேர் இருக்கிறானாச்சுன்னா 2 பேர் வெட்டு கேஸாட்டு இருக்கும், 3 பேர் கொலை கேஸாட்டு இருக்கும், 3 பேர் களவு கேஸாட்டு இருக்கும், 3 பேர் ரேப்பிங் கேஸாக இருக்கும். இப்படி பல விதமான கைதிகளோடு சேர்த்து அடைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அங்கே போய் இடம் பிடிக்கும்போது என்னை காட்டிலும் மேலானவங்களாம் இருக்கிறான். நான் கொலை முயற்சி தான், கொலை பண்ணிட்டு வந்தவனும் உள்ளே இருக்கிறான். அப்போ அவன் முதல்ல இடம் பிடிப்பான், அதுக்கிடையில் நானும் இடம் பிடிக்கணும். இப்படி பல சூழ்நிலைகளில் தான் அங்கே வந்து ஜெயில் வாழ்க்கைன்னா அதுதான் ஜெயில் வாழ்க்கை. அந்த பாத்ரூமுக்கு காலையில் ஒரே ஒருக்கா திறந்து விடுவாங்க. அந்த காலையில் திறந்து விடுகிற நேரத்தில் பாத்ரூம் போனால் உண்டு, இல்லைனா இல்லைன்னு உள்ளே வந்து பாத்ரூம் போனால் நம்ம ஒருத்தர் பாத்ரூம் போகும்போது 15 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. 15 பேர் பார்த்துட்டு இருப்பதில் கழுவுறதுக்கு தண்ணி கிடையாது. அந்த பாத்ரூம் அப்படியே கிடக்கும், அது நாறிட்டு இருக்கும். என்னைக்கு அவங்க ஜெயிலர் என்னைக்கு மனம் வச்சு கழுவுறானோ அன்னைக்கு கழுவப்படுமே தவிர மற்ற நாள் கழுவப்படாது. அதனால் யாரும் உள்ளே போக முடியாது. இதுதான் சிறைச்சாலையின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் அகப்பட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நாட்கள் கடந்து சென்றது. திடீரென்று சொல்லி ஒரு நாள் ஒரு மனிதன் உள்ளே வருகிறார். வந்து இயேசு யார் என்ற ஒரு ட்ராக்ஸை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு சிறைச்சாலைக்குள்ளே கம்பிக்குள்ளே கையை நீட்டி ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கிறார். நான் அந்த ட்ராக்ஸை ரொம்ப அவசரமாய் ஓடி போய் வாங்குகிற நோக்கம் என்ன நோக்கம் என்றால் ட்ராக்ஸை படிப்பதுக்காய் அல்ல. அந்த இடத்துல தரையில் படுக்கும்போது அநேக நேரத்தில் எறும்பு காதுக்குள்ளே போயிடுது. இந்த எறும்பு காதுக்குள்ளே போயிட்டு படுகிற குடைச்சலுக்கு கையை விட்டு நோண்டவும் முடியல. அட்லீஸ்ட் இந்த ட்ராக் இருந்ததுன்னா அதை சுற்றி காதுக்குள்ளே போட்டு குடையலாமேன்னு சொல்லி ட்ராக்ஸை வாங்குறதுக்காக அவசரப்பட்டு போய் வாங்கும்போது அந்த ட்ராக்குடைய லேபிளை பார்க்கும்போது இயேசு யார் என்று போட்டிருந்தது. அந்த ட்ராக்கை பார்த்தோன்னா ஞாபகம் வருது, இந்த ட்ராக்கை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோமே என்று சொல்லி அந்த ஆளுடைய முகத்தை பார்க்கிறேன். வந்த மனிதனுடைய முகத்தை பார்க்கிறேன். அவருடைய முகத்தை பார்த்தவனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் தலையை கீழே போட்டு விட்டேன். காரணம் என்னவென்றால் 10 நாளைக்கு முன்னால் இதே மனிதன் இதே ட்ராக்ஸோடு என்னை சந்திக்கிறார். நான் என்னை மறந்த ஒரு போதையில் நின்று கொண்டிருக்கிறேன். என்னோடு கூட நண்பர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ நான் சொல்லுகிறேன், வாகனத்தில் பைக்கில் உட்காந்துட்டே சொல்கிறேன், வேண்டாம்ப்பா போப்பா அப்படிங்கிறேன். 2ஆவது ட்ரிப்ஸ் கொடுக்குறாருலாம் வாங்கிக்கிடுங்க, வேண்டாம் போப்பா. 3ஆவது ட்ரிப் கொடுக்குறாரு, வேண்டாம் போப்பா. 4ஆவது ட்ரிப் கொடுக்குறாரு. என்னை அறியாத ஒரு போதையில் இருந்ததுனால ஓங்கி அரைந்ததில் அவர் சுற்றி பக்கத்தில் ட்ரைனேஜில் விழுந்தார். மேலேருந்து கீழே வரைக்கும் கருகருனாகி கருப்பா சாக்கடையோடு எழும்பி நிற்கிறார். அந்த பக்கத்து இந்த டீ கடைக்காரங்களாம் அவரை தூக்கி அவரை கழுவி விடுறாங்க. நான் பாட்டுன்னு பைக் எடுத்து போயிட்டேன். என்கிட்ட யாரும் அந்த நேரத்தில் எதுவும் பேச மாட்டாங்க. நான் என்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, மிசரபிள் லைஃபாக இருந்தது. நான் பைக் எடுத்து போயிட்டேன். அதே மனிதன் திரும்ப ட்ராக்ஸ் கொடுக்குறார். ஏசிஆர் இருந்தாங்க பிரதர்னு கொடுக்குறார். எனக்கு அதை வாங்கும்போது அவ்வளவு அவமானம், அவ்வளவு வெக்கம், அவ்வளவு கேவலம். அதை வாங்கிக்கிட்டு நான் கிழித்து காது குடைவதுக்காய் வாங்கின ட்ராக்ஸை திரும்ப நான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்கும்போது கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் இப்போ நான் பெயிலபிள் கேஸில் உள்ளே இருக்கிறேன். 45 நாளைக்கு பெயில் கிடையாது. அதுக்கு மேலே இவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் ஒருவேளை என் லைஃப்பை நான் உங்கள்கிட்ட கமிட் பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் என்னால் இந்த போதவஸ்தை விட்டுட்டு என்னால் வெளியே வர முடியாது. என்னால் இந்த பழக்க வழக்கங்களை விட்டுட்டு என்னால் வெளியே வர முடியாது. என் பலத்தினால் என்னால் இதை மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று, நீங்கள் என்னை ஒருவேளை 30 நாளைக்கு உள்ள, அதாவது நடக்காத ஒரு காரியம், 30 நாளைக்குள்ளே இந்த ஜெயிலில் என்னை வெளியே கொண்டு போவீங்கன்னா அது எனக்கு அடையாளமாக இருக்கும். நான் உமக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்கிறேன்.
ஆனால் என் கேஸில் அக்யூஸ்ட் 1 நாங்கள் 7 பேர், அதில் அக்யூஸ்ட் 1 நான், என் பின்னால் இன்னும் 6 பேர் இருக்கிறாங்க. அந்த பின்னால் இருக்கிறவங்களுக்கு முதல்ல 45 நாள் கழிச்சு எல்லாரும் ஜாமீன் அப்ளை பண்ணும்போது அக்யூஸ்ட் 1A1க்கு முதல்ல கொடுக்க மாட்டாங்க, பின்னாலேருந்து கொடுத்து வருவாங்க. அந்த 6வது நபர் 5வது நபருக்கு ஜாமீன் கொடுப்பாங்க, கடைசியாக தானே கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே வரணும்னா குறையாமல் ஒரு 3லேருந்து 4 மாதம் உள்ளே நான் இருக்கணும். ஆனால் இந்த காலகட்டத்துக்குள்ளே எனக்கு உள்ள நிறைய நண்பர்களாகிவிட்டார்கள், எப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கொலை கேஸில் உள்ளே போயிட்டு, கொலை முயற்சி கேஸில் உள்ளே போயிட்டு உள்ள நண்பனாகிறான்னாச்சுன்னா எல்லாம் கொலையாளிகள் தான் நண்பனாக மாறிவிட்டார்கள். நிறைய உறவு, நிறைய நட்பு, நிறைய காரியங்கள். பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே எது வேணாலும் நான் உனக்கு வாங்கி தர அளவுக்கு நட்பு உண்டாயிடுச்சு. அப்புறம் ஜெயிலேருந்து வெளியே போகணுங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணம் பெருசாக இல்லை. ஆனால் இந்த ட்ராக், இந்த கைப்பிரதி என்னை சந்தித்த போது இது என்னை ஒரு விசை ஆட்டி நிறுத்தினதாய் காணப்பட்டது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் லைஃப் நார்மலாக போயிட்டு இருந்தது. 27வது நாள் எதிர்பார்க்கவில்லை. டெய்லி ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா என்னுடைய நண்பர்கள் என்னை பார்க்க வருவார்கள், என்னுடைய உறவினர்கள் என்னை பார்க்க வருவார்கள். ஆக வரும்போது என்னை கூப்பிடுவார்கள், சுகின் என்று கூப்பிடுவார்கள். போன கெஸ்ட்டும் அங்கே போனால் என்னுடைய நண்பர்கள் நிறைய பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க. குடிப்பதுக்கு சாராயத்தை தள்ளி மிச்சம் எல்லாமே உள்ளே வாங்கிட்டு வருவாங்க. அதில் பாதி எனக்கு, பாதி ஜெயிலருக்கு கொடுத்துடணும். இதான் அங்கே உள்ள கணக்கு. அந்த பாதியை நான் எனக்கு என் ரூமுக்கு கொண்டு வர, எனக்கு அறைக்கு செல்லுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த பாதியில் 1-2 தான் என் கையில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 25 நேந்திரம் வாழைப்பழம் கொடுத்தாங்கன்னா 12 வாழைப்பழத்தை ஜெயிலர் எனக்கு கொடுப்பார், 12 அவங்களுக்கு வைத்துக் கொள்வார். அந்த 12 கொண்டு வரும்போது அந்த முதல் சிறைச்சாலையில் இருக்கவன், நான் என்னுடைய 7வது அறையாட்டு இருக்கும், அந்த முதல் சிறைச்சாலைக்கு ஒருத்தர் கைப்படும், ஒரு பணம் கொடுமா, நான் உனக்கு ஒரு பணத்தை கொடுத்தா எனக்கு பிரச்சனை கிடையாது, பணத்தை கொடுக்கலன்னா நான் சாப்பிட போகும்போது, அவன் ஒரு மர்டர் கேஸில், கொலை கேஸில் உள்ளே இருக்கிறான், சாப்பிட போகும்போது வேணும்னே என் காலை மிதிப்பான், வேணும்னே என்னை இடிப்பான். நான் அப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும், சண்டை வரும், உள்ள அடிதடி ஆகும். அதனால் இதுக்கெல்லாம் எதுக்கு வம்புன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பழத்தை கொடுத்து கடைசியில் இருக்கிற 2 பழம் 3 பழத்தோட போய் உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பங்கிட்டு சாப்பிட்றது வழக்கம். 27வது நாள் என்னை கூப்பிடுகிறார்கள். என்னை பார்க்க நண்பர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் அவசரமாக இங்கே சொல்லிகிட்டே போகிறேன். வரும்போது உனக்கு இத்தனை 4 பீடி தந்துடுவேன், உனக்கு 5 பீடி கொடுத்துருவேன், உனக்கு 2 சிகரெட் கொடுத்துருவேன், உனக்கு இதை கொடுத்துருவேன், எல்லாம் பங்கிட்டுட்டு நான் அங்கே போகிறேன். போனால் ஜெயிலர் சொல்கிறார், உனக்கு இன்றைக்கி ஜாமீன் பாங்கிறாரு. எனக்கு சார் நீங்கள் வேறு யாருன்னு சொல்கிறீங்க, நான் சுகின் வந்திருக்கேன் சார்ங்கிறேன். ஏன்னா வேறு யாரையோ அவர் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு, நான் இல்லை சார், நான் சுகின் சார், நான் என் கெஸ்ட்டும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேறு யாரையும் சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லைப்பா உனக்கு தான்ப்பா ஜாமீன். எப்படி சார் நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் எனக்கு திரும்பி கேட்குறாரு, உனக்கு எப்படி கிடச்சுன்னு எங்களுக்கே தெரியலப்பாங்கிறாரு. ஒரே ஆச்சரியமாக போச்சுது. துணி எடுத்து கொடுக்குறாங்க மாற்றுறதுக்கு. துணியை மாற்றிட்டு வாசலை விட்டு வெளியே வர்றேன். ஜெயிலுக்கு மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் என்னுடைய தாயாரும் என் தகப்பனாரும் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சிருச்சு. இது எங்கள் அம்மா நல்லா ஜெபிக்கிற ஒரு ஆள். 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் மிச்சம் கிடைக்குமோ அவ்வளோ நேரத்தில் முழங்கல் என்று தன் பிள்ளைகளுக்காய், தன் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு தாயார். நான் போன உடனே என்னை யாரும் ரோட்டில் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா முந்தானே வச்சு என்னை மறைச்சி என்னை காருக்குள்ளே ஏற்றுறாங்க. யாரும் பிள்ளைய ரோட்டில் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு உள்ளங்கள் நொறுங்குகிறது. வாகனத்துக்குள்ளே ஏற முடியாத அளவுக்கு உடம்பு வலிகள். போலீஸ்காரங்களை கொலை செய்வதற்கு முயன்றா போலீஸ்காரங்க சும்மா விடுவாங்களா? இந்த கோர்ட்டுக்கு என்னை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே 1 வார காலம் என்னை வைத்து நல்ல ஆகாரம் கொடுத்து, நல்ல போஷித்து, என்னுடைய முழங்கால்கள் நிற்க திராணி இல்லாத அளவுக்கு, எலும்பு திராணி இல்லாத அளவுக்கு உடைச்சி நொறுக்கி, எலும்பு மாத்திரம் உடையாத அளவுக்கு கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தியிருக்காங்க. காரில் குனிஞ்சு ஏற முடியல. ஆனாலும் ஏறிட்டு முதல் வார்த்தை எங்கள் அப்பா அம்மாட்ட பார்த்து கேட்குறேன், நீ மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை கேட்குறேன், எனக்கு எப்படி ஜாமீன் கிடச்சுன்னு கேட்குறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ உன்னை என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த நாள்லேருந்து நாங்கள் டெய்லி கோர்ட்டுக்கு நடந்துகிட்ருக்குறோம். ஒரு ஜட்ஜ் எதிர்பார்க்காம பெஞ்சு கிளார்க்கை கூப்பிட்டு அந்த ஃபேமிலியை, அந்த லேடி, அந்த ஜனதி, அந்த ஆளையும் உள்ளே கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, நான் உங்களை டெய்லி இந்த கேம்பஸில் பார்க்குறேனே, என்ன நீங்கள் ரொம்ப டீசெண்டாக இருக்கிறீங்க, ரொம்ப ஜென்டலாக இருக்கிறீங்க, டெய்லி எங்களுக்கு கேம்பஸில் பார்த்துட்டு இருக்கேன், என்ன தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டாராம். இப்போ எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்களாம், ஒரே ஒரு பையன் சார், நண்பர்களோடு சில தவறுகளை பண்ணிட்டான், ஜெயிலில் இருக்கிறான், ஜாமீன்காக ஆயிரும், எப்படியாவது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அந்த ஜட்ஜ் சொன்னாராம், உங்கள் முகத்தை பார்த்தா அப்படி ஒரு பிள்ளையை பெற்ற முகம் போட தெரியல, ஒரு நல்ல தேவ சாயலில் இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் ஜாமீன் பரிந்துரை பண்ணுறேன்னு சொல்லி 27வது நாள் எனக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது.
இப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது என்னென்னா, 30 நாளைக்குள்ளே என்னை வெளியே கொண்டு வந்தா நான் என்ன செய்வேன்? உமக்கு ஊழியம் செய்யணும் ஒப்பு கொடுத்தேன். ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன்னா, எங்கள் அம்மா அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, உன்னை பெற்றெடுக்கும் போதே நான் உன்னை ஊழியத்துக்கு தான் நான் பெற்றெடுத்தேன் அப்படின்னு அடிக்கடி. நான் குடிச்சிட்டு ரொம்ப போதையில் வீட்டுக்கு போய் தலைகால் தெரியாமல் போகும்போதெல்லாம் சொல்லி அழுவாங்க. அவங்க சொல்லி முழங்கால் போட்டு ஜெயிப்பாங்க. அதனால தான் அந்த வார்த்தை, தாயினுடைய வார்த்தையை செவியில் விழுந்து இதயத்தில் பதிந்திருந்ததுனால தான் அந்த வார்த்தையை நான் ஜெயிலில் இருக்கும்போது சொன்னேன். நான் ஜெயிலில் இருக்கும்போது பல நாட்கள் வேறு வேலையே கிடையாது பாருங்கள். மேலே ஒவ்வொரு பிளைன் போகும்போது யோசிப்பேன், எங்கள் அப்பா ஆசைப்பட்டதெல்லாம் என்னை ஒரு இன்ஜினியர் ஆக்கி என்னை அவர் வேலை பார்க்குற சவுதிக்கு கொண்டு போய் என்னை ஒரு நல்ல ஒரு இன்ஜினியராக மாற்றணும்னு ஆசைப்பட்டாரே. அதுதானே என் ஆசையாக இருந்தது, அதுதானே என்னுடைய வழிகளாக இருந்தது. ஒரு இன்ஜினியர் ஆகணும் தானே நான் துடிச்சிட்டே இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டதே, என் வாழ்க்கை சிதறி போய்விட்டதுன்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போதெல்லாம் யோசிப்பேன், இனி என் வாழ்க்கையில் பிளைனை பார்க்கக்கூட முடியாது, பிளைனை ஏறக்கூட முடியாது, இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுது, என் வாழ்க்கையில் அந்த எண்ணங்கள் இல்லைன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த விமானங்கள் பறக்கும் போதெல்லாம் பார்த்து சிறைச்சாலையில் இருக்கும்போது நான் யோசித்து வேதனைப்பட்ட நாட்கள், அநேக நாட்கள். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய ஆசை அதுதான், எங்கள் அம்மாவுடைய ஆசை அதுதான் எனக்கு சொல்லி வளர்த்தாங்க. நீ ஒரு இன்ஜினியர், நீ ஒரு இன்ஜினியர் ஆகணும், உன்னை நான் அங்கே கொண்டு போகணும், நான் வேலை செய்கிற இடத்துல உன்னை வேலை செய்ய வைக்கணும். ஆக என் மைண்ட்லேயே என் நினைவில் என்ன இருந்ததுன்னா, நான் ஒரு இன்ஜினியர், என் நினைவுலெல்லாம் நான் ஒரு இன்ஜினியர் ஆயிடுவேன்ட்டு என் நினைவாக இருந்தது. ஆனால் நாட்கள் கடந்து சென்றது, கேஸு ரொம்ப முத்தி போயிடுச்சுது, எல்லா கேஸும் ரொம்ப இதாகிடுச்சுது. எதிர்பார்க்காம ஒரு சர்ச் ஆஃப் காடுடைய ஒரு கன்வென்ஷன் நடக்குது. அந்த கன்வென்ஷனுக்கு வேறு ஒரு காரியத்துக்காய் நான் அழைக்கப்பட்டேன். ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டேன். அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனை பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் அந்த செடி தொட்டிகளை பாதுகாப்பதற்காக அந்த 4 நாட்களும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த 4 நாட்கள் அங்கே இருக்கும்போது இந்த 4ஆவது நாள் நான் மீட்டிங்காக, பொதுவாக அந்த மீட்டிங் 6:30 மணிக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா நான் கிளம்பி வெளியே போயிடுவேன். ராத்திரி ஒரு 9 மணிக்கு நான் அங்கே கிரவுண்டுக்கு வந்துடுவேன். பெரிய கிரவுண்டு, பெரிய மீட்டிங். ஏன்னா மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காண்டிலாம் இல்லை, அங்கே வச்சுருந்த பூச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஆந்தோரியம், நீங்கள் இங்கே நிறைய வீடுகளில் வச்சுருக்க நான் பார்த்தேன். நான் அந்த செடியை பூவோடு வாடகைக்கு கொடுப்பாங்க, பெரிய பெரிய செடியாட்டு. இதை முளவு மூடுன்னு சொல்கிற ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஃபார்ம்லேருந்து அவ்வளவு செடிகளும் ஒரு அரை லாரிக்கு செடிகள் கொண்டு வந்து நான் ஸ்டேஜை நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இல்லை ஒரு தொட்டி உடஞ்சாலும் ஒரு தொட்டிக்கு அந்த நாட்கள்லேயே நான் ஒரு 800 ரூபா 1000 ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய செடிகள் நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 தொட்டியில் எடுத்து வந்துருக்கிறேன். பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதில். அதனால் யாராவது ஜெபிக்கும் போது அபிஷேகம் நிரம்பி தொட்டிக்கிட்டு தள்ளி விட்டாங்கன்னாச்சுன்னா அவங்க பேருவாங்க, நான் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவேன்னு சொல்லி தொட்டியை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் கிரவுண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் ஆண்டவர் அந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார், மெசேஜ் போயிட்டுருக்கு, ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் பின்னால் ஒரு மாமரம் இருக்குது, அந்த மாமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறேன். இந்த மாமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என் செவியில் கேட்குது, என் கண்ணம் பார்த்துட்டு இருக்குது. ஆனால் அவர் என்னை பார்த்து சொன்ன மாதிரி இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கிரவுண்டு, அவ்வளோ திரள் கூட்டம். ஆனால் எனக்கு ஸ்டேஜில் அவரே இவ்வளோ குட்டியாக தான் தெரிகிறாரு, நான் இருக்கிற இடத்துல அவரை பார்த்தா. ஆனால் என்னை அறியாமலேயே எனக்கு தெரியுது அவர் என்னை தான் பார்த்து சொல்கிறாருங்கிற மாதிரி. அப்போ அவர் சொல்கிறார், இங்கே ஒரு மனிதன் இங்கே சிக்கி கொண்டு இருக்கிறான், இங்கும் போக முடியல அங்கும் போக முடியல, அவன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பான்னாச்சுன்னா நாங்கள் அவனை ஒப்பு கொடுத்து வேதாமக்களுடைய போக முன் வருவான்னாச்சுன்னா அவனை வேதாகமலுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் மனதாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாய் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய பிரசங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அந்த நாட்களில் இந்த ப்ரௌன் சுகருக்கு ரொம்ப அடிமைப்பட்டவனாக இருந்ததுனால ஒரு மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு போதை ஊசியை கையில் ஏற்றிட்டு இருப்பேன். 1 மணி நேரத்தும் இல்லை ஒரு 1.5 மணி நேரம் மிஞ்சி போனால். இதுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுற பணம் அந்த நாட்களில் நான் சொல்லுகிறது 89, 90, 91 காலத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த நாட்கள்லேயே எனக்கு தேவைப்படுற பணம் 1500-2000 ரூபா வரைக்கும். அந்த நாட்களில் அவ்வளோ பெரிய பணத்தை சம்பாதிப்பது கஷ்டமான காரியம். அதனால தான் இந்த வெட்டு குத்து, யாரையாவது வெட்டணுமா யாருன்னு கூட தெரியாது, எதுக்குன்னு கூட தெரியாது. இவங்க ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா இன்றைக்கி நெட்டாக தர்றோம், ஒரு இடத்துல போய் கடையை உடைச்சுங்கன்னாச்சுன்னா இந்த ரூபாய்க்காக போய் கடையை உடைச்சது யாரு கடைன்னு கூட தெரியாது. இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கேஸுகளை எடுக்க வாழ்க்கை ரவுடிசம் பண்ணி ரவுடியாக மாற என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில் அந்த வெளிச்சம் எனக்கு இல்லை, என் நரம்பை தேடுறதுக்கு வெளிச்சம் இல்லாமல் அந்த மாமரத்துக்கு எழும்பி எல்லாரும் ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க, செய்தி ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க.
ஒரு அங்கெல்லாம் அப்போ ஒரு கம்பனாட்டி இந்த பக்கம் டியூப்லைட் அந்த ஒரு பக்கம் டியூப்லைட் மாட்டுவாங்க கிரவுண்டில் மீட்டிங் நடக்கிற இடத்துல. நான் போய் ஒரு சேர் இடத்துல போட்டு உட்காந்துட்டு எல்லோரும் மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் எனக்கு அதெல்லாம் வெக்கம் மானலாங்கலாம் இப்போ கிடையாது. அப்போ நான் பாட்டுன்னு போய் எழுப்பி நின்று நான் என் கையை வச்சு தட்டி நரம்பு எங்கே இருக்குன்னு தட்டி நரம்பை பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாம் கிட்ட இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. நரம்பு என் கண்ணில் பட்ட உடனே நான் ஊசியை பேக்கெட்டில் எடுத்தேன் பாருங்கள், பக்கத்துக்குள்ளலாம் திருச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பயந்து. என்னடா இவன் என்ன பண்ணுறான்ட்டு. நான் ஒன்றும் இல்லை, டோன்ட் பேனிக், கவலைப்படாங்க, உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த போதை ஊசி என் கையில் ஏற்றிட்டு நான் போதையிலே உட்காந்து அப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். திரும்பவும் அந்த மனிதன் அதே வார்த்தையை சொல்லுகிறான், இங்கே ஒரு இங்கும் போக முடியாமல் அங்கும் போக முடியாமன்ட்டு. திரும்ப நான் போய் மாமரத்துக்கிட்ட உட்காந்துட்டேன். அப்போ ஒரு நண்பர் என்னை தேடி வருகிறான்னு சொல்கிறான், எப்பா நீ எப்பவும் இருக்கிற கள்ள தோட்டத்துக்கு இன்றைக்கி வராத, போன வாரம் நீ எந்த கடையை உடைச்சியோ அவங்கெல்லாம் இன்றைக்கி சேர்ந்து ஒன்றையை தேடிட்டு இருக்கிறாங்க, ஆட்டோவில் சுற்றிட்டு இருக்கிறாங்க, வந்துடாதுன்னாங்க. அப்போ இன்றைக்கி நான் கள்ளத்தோட்டத்துக்கு இதை முடிச்சுட்டு கள்ளத்தோட்டத்துக்கு போகணும், ஆனால் நான் போக முடியாத சூழ்நிலை இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் சொல்கிறான், நீ போன வாரம் நீ ஒரு கேஸ் அட்டன் பண்ணாததுனால அந்த கேஸ் வாரண்ட் ஆகிடுச்சிது, போலீஸ் உன்னை தேடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்கிறாங்க. எனக்கு இப்போ இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது, கள்ளத்தோட்டத்துக்கும் போக முடியாது வீட்டுக்கும் போக முடியாது. ஆக நான் நினைக்கிறேன் மீட்டிங் கிரவுண்டில் உட்கார வேண்டிய சூழ்நிலை மாறிவிட்டது. மீட்டிங் முடிஞ்சது, எல்லாரும் முன்னால் போய் ஜோம் பண்ண ஓடினாங்க. நானும் ஓடினேன். நான் ஜோம் பண்ண ஓடலை, தொட்டி கீழே வந்து அதை பார்க்க ஓடினேன். ஆனால் எல்லோரும் ஜோம் பண்ணிட்டு போகிறாங்க. போகிறது வரைக்கும் ஒருத்தர் கூட அவர்கிட்ட ஐயா நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம், நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு தான் சொல்லி யாருமே போகலை. அப்போ நான் யோசிக்கிறேன், அப்போ இவர் சொன்னது எனக்கு தானோ, நான் தான் இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல, கிரவுண்ட்லேயும் மாட்டிகிட்டு இருக்கிறேன். அப்போ இவர் எனக்கு தான் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக தோன்றுது. அப்போ நான் நாசுக்காவிட்ட சொல்கிறேன், ஐ திங்க் த பர்சன் ஐ எம் த பர்சன் தட் யூ ஸ்போக் அபவுட் அப்படிங்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்களா அப்படின்ட்டு உடனே அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு சொல்கிறாரு, அவர் தான் பைபிள் காலேஜ் பிரின்சிபல், இவர் தான் அந்த மனிதன், இவருக்கு ஒரு அட்மிஷனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் போய்விட்டார். நானும் ஓகே அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். நான் மீட்டிங் முடிஞ்சது, செடியெல்லாம் அன்றைக்கி நைட் ஃபுல் அங்கே ஸ்டேஜில் தங்கியாச்சு. அடுத்த நாள் செடியெல்லாம் எடுத்து போயாச்சு. எந்த பாஸ்டர் எனக்கு சர்ச்சா காட் பாஸ்டர் இந்த ஆர்டரை கொடுத்தாரோ அவர்கிட்ட போனேன். அடுத்த நாள், ஐயா எனக்கு நேற்றே அவர் சொல்லிட்டாரு, இந்த பைபிள் காலேஜ் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கித்தாங்கண்ணே. அவர் பைபிள் காலேஜுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஐயா அப்படின்னாரு. ஆமாம் எனக்கு தான் அப்படின்னேன். அவருக்கு ஒன்றும் மாறி பேசவும் முடியல, சொல்லவும் முடியல. சரி நான் வாங்கி தரேன்னாரு. இல்லை சீக்கிரம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னா. எப்போ காலேஜ் திறக்குன்னாச்சு. அவர் சொன்னார், ஜூன் மாதம் திறக்குது, இது இந்த கன்வென்ஷன் இருக்கிறது மே மாதம், அடுத்த மாதம் திறக்குது, அப்போ உடனே வாங்கி கொடுத்துங்கன்னாச்சு. எதுக்குன்னாச்சுன்னா பைபிள் காலேஜ் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் கேட்கல. இந்த ஊரை விட்டு ஓடின 7 கேஸ் இருக்குது, ஊரை விட்டு தப்பதுக்கு வழி இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ அவசரம். அந்த பாஸ்டரும் என் நெருக்கத்தை பார்த்து என் கோபம், என் முன்கோபம், என் சூழ்நிலை நான் யாருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவரை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி என்கிட்ட கொடுத்தார். வேலை முடிஞ்சதுப்பா அப்படின்ட்டு. நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு போய் வீட்டுக்கு போய் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், நான் பைபிள் காலேஜ் போகிறேன், எனக்கு கையெழுத்து போடுங்கிறேன். எங்கள் அப்பா சொல்லிட்டார், எப்பா என்ன வேணாலும் செய்ப்பா, ஆனால் அங்கே மட்டும் போய் அங்கே இருக்க ஜனங்களுக்கு எடுத்துடாத, அதுக்கு நான் கையெழுத்து போடவே மாட்டேனார். சொல்லி பார்த்தேன், கேட்குற மாதிரி இல்லை. நானே கையெழுத்து போட்டு நானே காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு லெட்டர் வருது எனக்கு, இத்தனாம் தேதி ஜாயின் பண்ணுங்கன்ட்டு. எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஆச்சரியம். அவங்க சொல்கிறாங்க, எப்பா தயவு செஞ்சு விட்டுருப்பான்ட்டு. ஏன்னா இப்போ நான் சொல்லும்போது நான் போதையில் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போவும் குடிச்சிட்டு போதையில் தான் போயிட்டு நான் நாளைக்கு போகிறேன், வந்துடுச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறேன் பைபிள் காலேஜுக்கு. எந்த அப்பா அம்மா நம்மளை அனுப்புவாங்க? அப்போ நான் திரும்ப சொல்கிறத பார்த்து எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. நான் அந்த பாஸ்டர் சொல்லியாச்சு, நாளைக்கு போகணும் பாஸ்டர், நீங்கள் ஆயத்தமாயிருங்க, நீங்கள் தான் எனக்கு கொண்டு போய் விடணுன்னாச்சு. அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. வந்துடுறேன் என் பிரதர், வந்துடுறேன் கொண்டு போய் விட்டுறேன்ட்டார். அப்புறம் ஆயத்தமாய் பஸ்ஸுக்கு வந்துட்டார், நானும் பஸ்ஸுக்கு போயாச்சு. பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் கூப்பிட்டு, எப்பா விட வேண்டியதை விட்டு நீ நல்லா இருக்க பாருப்பா அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கி என் செவியில் கேட்டுட்ருக்குது. ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸில் ஏறி போகிறேன். போதையிலே தான் போகிறேன் பைபிள் காலேஜுக்கு. போய் அங்கே போய் இறங்கியாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் எனக்கு முதல் நாள் ஃப்ரீயாக விட்டாங்க. அடுத்த நாள் சொல்கிறாங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லி சொல்கிறாங்க, காலையில் 4 மணிக்கு எந்திக்கணுங்கிறாங்க. 4 மணிக்கு எந்திக்கணும், 5 மணிக்கு நீங்கள் சேப்பலுக்கு வரணும். 5 மணிலேருந்து 6 மணி சேப்பல் முடிஞ்சோன்னா 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உங்கள் பர்சனல் ப்ரேயர் டைம் ப்ளஸ் டியூட்டியும் இருக்குங்கிறாங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் கேட்டாச்சு. நான் 4 மணின்னு எனக்கு கலர் ஆகிடுச்சுன்னா, நான் தூங்குறதே 2:30 மணி 3 மணி தான் தூங்குறது கலர் தோட்டத்தில். அப்போ நான் எந்திக்கிற எத்தனை மணியாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துங்க. வெயில் எப்போ நம்ம மூஞ்சில் படுதோ, வேப்ப மரங்கள் நிறைய இருக்கும், மரங்களுக்கு இடையோட வெயில் மூஞ்சில் பட்டு அந்த சூட்டில் எலும்புனா தான் உண்டு. ஏன்னா அப்படி படுக்கும்போது அப்படி தான் படுக்கிறது. அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு அதுவே கொஞ்சம் பேரிங் மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல ரைட் அப்படின்ட்டு இருக்கிறேன். சொல்கிறாங்க, இந்த டியூட்டி லிஸ்ட் வாசிக்கிறாங்க. அப்போ வாசிக்கும் போது 3rd இயர்லேருந்து ஒருத்தருக்கு பேரை சொல்கிறாங்க, 2nd இயர்லேருந்து ஒருத்தருக்கு பேரை சொல்கிறாங்க, 1st இயர்லேருந்து என் பேரை சொல்கிறாங்க. எலுமில்லைங்க நினச்சி உங்களுக்கு நாளையிலேருந்து கிச்சனில் கிரைண்டிங் டியூட்டின்னாச்சு.
கிரைண்டிங் டியூட்டி, எல்லாருக்கும் சமையலுக்கு அரைச்சி கொடுக்க வேண்டிய டியூட்டின்னாச்சு. நான் இட்லிக்கு அரைக்கணும் இல்லை, அந்த டியூட்டியில் என்னையும் போட்டாங்க. ஓகேனாச்சு. இது செவ்வாய்க்கிழமை நடக்கிற சம்பவம். புதன்கிழமை காலைல எழும்பி போய் டியூட்டிக்கு போயாச்சுன்னா அங்கே தேர்ட் இயர் பாய் சொல்கிறாரு, நீங்கள் அதை கழுவுங்க அப்படின்னாரு. எதை கழுவணும் அப்படின்னாச்சு. ஆட்டு வரல கழுவுங்கன்னாச்சு. ஆட்டு வரல கழுவணுமான்னாச்சு. சட்னி அரைக்கணும் காலில் டக்குன்னு கழுவுங்கன்னாச்சு. நான் என்னால் கழுவலாம் முடியாது, ஃபஸ்ட் இயர் பசங்க தான் இதெல்லாம் பண்ணணுன்னாச்சு. ஐயோ என்னடா இது இப்படி வம்பா போச்சுன்ட்டு ஆட்டு வரல கழுவி எடுத்து அரைங்க அப்படின்னாச்சு. அரைக்கிறதா, நம்ம வீட்டில் செருப்பை ஷூ பாலிஷ் போடணுன்னாச்சுன்னா அதுக்கு அம்மா போடுத்துருவியா அப்பா போடுத்துருவேன்னு கேட்டுக்கிட்டு இங்கே அரைங்க, நாங்கள் ஆட்டு வரல அரைங்கன்னா எப்படி அரைக்கிறது? இப்போ நான் இதெல்லாம் கஷ்டமாச்சுண்ணே. இல்லை நீ தான் அரைச்சான்னு நினைக்கிறேன். போய் உட்காந்து ஆட்டி அரைக்க பார்த்தா நரம்புகள் வந்து ரத்தங்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறது. டெய்லி ஊசி, போதை ஊசியை போட்டு 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 நரம்பெல்லாம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொசு கடிச்சா எப்படி ரத்தம் வந்து சொரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி தான் எனக்கு 2 கையுமே இருக்கும். அவ்வளவு ஒரு ரெகுலர் தான் ஒரு நாட்கள் ரத்தம் அங்கங்கே வருது. அப்போ நான் யோசித்தேன், இது நமக்கு இடம் கிடையாது. இன்றைக்கி நைட்டோட நைட் நம்ம என்ன செய்தணும், இந்த இடத்த விட்டு ஓடினு யோசிக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அன்றைக்கி ராத்திரி கிளம்பி எல்லாம் தூங்கின அப்புறம் 11 மணிக்கு எல்லாம் படுப்பாங்க, லைட் ஆஃப் பண்ணுவாங்க. ஆஃப் பண்ண அப்புறம் ஓடின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்குள்ளாக ஒரு எண்ணம் வருது, ஊரை விட்டு ஓடி வந்ததுக்கு 7 கேஸு இந்த சூழ்நிலை விட்டு ஓடி வரணுன்னு தப்பி வந்திருக்கு. இப்போ திரும்ப அந்த ஊருக்கு போனால் அதே சூழ்நிலை வரப்போகுது. ஏன் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கக்கூடாது? 1 வாரம் இருந்து பார்ப்போமே, 3 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் இருந்து பார்ப்போமே, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்ப்போம், பொறுக்க முடியுதான்ட்டு. இல்லை நான் ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுத்து இருக்கும்படியாக என்னை தானே பலப்படுத்தி கொண்டு 4 நாள் வேலை செய்திருக்கிறேன். சனிக்கிழமை சாயங்காலம் காத்திருப்பு கூட்டம் என்று ஒரு கூட்டம் வைக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்கு போயாச்சுன்னா போய் இதே மாதிரி பாய் போட்டு உட்காருங்க, நல்லா உட்காந்துருக்கோம், நல்லா ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் பைபிள் காலேஜுக்கு வரும்போது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய அட்டவணையாவது படிச்சுட்டு வராங்க. எனக்கு ஆதியாகமும் தெரியாது, அதுக்கு அடுத்த புஸ்தகமும் தெரியாது எனக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் வேதாம கல்லூரிக்குள்ள வந்திருக்கிறேன். அப்போ காத்திருப்பு கூட்டம்னாலும் எனக்கு என்ன தெரியாது, எல்லாம் ஜோம் பண்ணுறாங்க, நானும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இறங்கினார். அன்றைக்கு என்னை தொட்டார், அன்றைக்கு என்னை அபிஷேகித்தார், அன்றைக்கு என்னை ரசித்தார். அன்றுதான் எனக்கு ஒரு விடுதலை நாளாய் காணப்பட்டது. 2 முழங்காலும் 4 10 விரல், 2 காலில் கூடிய 10 விரலும் பிஞ்சி ரத்தமாய் பாய்கிறது. முழங்காலில் அந்த பாயில சுற்றி 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 குதித்து ஒரு மேலான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் மேல் போட்டார். அன்று முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்காய் வைராக்கியமாக நின்று கொண்டிருக்கிற ஒரு ஊழியனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நான் நினைச்சேன் என் வாழ்க்கையில் ஒன்றில் இன்ஜினியராக போயிடுவேன்னு நினச்சேன். அந்த நாட்கள் மாறி போச்சுது. அதுக்கு பின்பு நடத்தின ஒரு பெரிய ரவுடியாகி மாறி என்னெல்லாம்லோ பண்ணிடுவேன்னு நினச்சேன். அந்த நாட்களை மாறிச்சு. என் நினைவெல்லாம் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுது, இவ்வளோதான் நினச்சேன். ஆனால் கர்த்தர் என் மேலே வச்சிருந்த நினைவு மேலானதாய் காணப்பட்டது. ஆக அவருடைய நினைவின்படியாக இன்றைக்கு உங்கள் முன்னால் இந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு பரிசுத்த ஊழியக்காரனாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய நினைவு, இதுதான் கர்த்தருடைய உயர்வாய் காணப்படுகிறது. 1996 வேதாம கல்லூரி முடித்து சென்னையிலே ஆதம்பாக்கம் என்ற பகுதியிலே ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும், மதுபானங்கள் இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு போய் ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பித்து அன்று முதல் கொண்டு அன்றைக்கி யாருமே சர்ச்சில் கிடையாது. அப்படி ஒரு மாதம் 2 மாதம் ஆன பிறகு ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக சந்தித்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருச்சபை. இன்றைக்கு ஒரு பிராமின்ஸ் கம்யூனிட்டி நடுவில் உடைய சபை இருக்கிறது. அங்கே நாங்கள் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய சபை தான், ஒரு 140-150 பேர் இருக்கிறாங்க சபையில், சின்ன சபை தான். ஆனால் சபையில் இருக்க அவ்வளவு பேருமே ஹிந்துவில் ரட்சிக்கப்பட்டு நான் போய் ஊழியம் செய்த பின்பு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கு ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஜனங்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த காலை வேளையில் அங்கேயும் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு இருந்து அந்த வார்த்தைகளை கடந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக தேவன் என்னை குறித்து வைத்த இந்த நினைவுகள் மேலானதாய் காணப்பட்டது. நாட்கள் கடந்து வந்து ஊழியங்களை இதுவரைக்கும் செய்து வந்திருக்கிறேன். கடந்த கோவிட் டைமில் எதிர்பார்க்காத விதமாக திடீரென்று சொல்லி எனக்கும் ஒரு சரீரத்தில் விலகினோம், கொஞ்சம் ஜுரம் காணப்பட்டுச்சுது. ஜுரமாக இருந்ததுனால சில மருந்துகளை வாங்கி நானே வீட்டில் சாப்பிட்டு ஜுரத்தெல்லாம் நானே கொஞ்சம் சரி பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு 5-6 நாட்கள் மருந்து சாப்பிட்டு இருந்தேன். ஜுரம் தீரும் வரும் இப்படி இருந்தது. அப்போல்லாம் நமக்கு லாக்டவுன், செகண்ட் வேவ், இந்த டெல்டா வேவ் ரொம்ப கொடூரமான நேரங்கள். அது ஜபத்தை சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் டாக்டர்ஸ்கிட்ட போங்க எல்லாம் சொன்னாங்க. நான் யாரையுமே உடைய வார்த்தையிட்டும் மாத்திரை சாப்பிட்டு எனக்கு பொதுவாகவே எனக்கு ஒரு நம்பிக்கை, எப்பவுமே மாத்திரை கூட நான் பொதுவாக அதிகமாக சாப்பிட்றதில்லை. ஏன்னா என் நம்பிக்கை எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தில் கொஞ்சம் உறுதியாக நிற்கிறவன். ரொம்ப முடியாத சூழ்நிலைக்கு மாத்திரை சாப்பிட்றவன். நான் ஒரு
சபை நடத்துவது மாத்திரமல்ல, ஒரு அநாத இல்லத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறேன். 1999 கடைசியில் ஆரம்பித்த ஒரு அநாத இல்லம். கிட்டத்தட்ட 22 வருஷமாக அந்த ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இல்லத்தில் 20 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய பிள்ளை நர்ஸாக இருக்கிறாள். அவளாடி டாக்டர்கிட்ட கேட்டு நிறைய மாத்திரைகளை கொண்டு வந்து கொடுத்தா எடுத்தா. சரி, கம்பெனிக்காக 2 மாத்திரையை சாப்பிட்டு ஜுரம்லாம் போச்சு, இது வந்தது போய் வந்திருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஓய்வு நாள் கால வேளை என்னால் எந்திக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு பலகீனம். அப்போ என்னுடைய நண்பரும் என்னுடைய உடன்பரவாத சகோதரனுமாக இருக்கிற அருமையான ஜான் ரவிச்சந்திரன் இங்கே இருப்பதை குறித்து சந்தோஷம் அடைகிறேன். அவர்கள் எனக்கு ஃபோன் செய்கிறார்கள். இந்த பொதுவாகவே டெய்லி நாங்கள் பேசுவது வழக்கம். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எங்களுடைய டெய்லி நாங்கள் கொஞ்சம் நேரமாவது பேசுவது எங்களோட வழக்கம் அது. அப்போ ஃபோன் செய்து சொல்லுகிறார்கள், பாஸ்டர் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. நான் சொன்னேன், ஆனால் சும்மா இருங்கிறதுலாம் ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் வேண்டாம் விடுங்கன்ட்டு. அடுத்த வார்த்தை சொன்னார், இல்லை நான் உங்களுக்கு ஸ்கேனுக்குள்ள காசை நான் பேங்க்கில் போட்டிருக்கிறேன், அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது, எனக்கு 1 ஹவரில் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் எனக்கு அனுப்புறீங்க. நான் சொன்னேன், ஸ்கேனா? எதுக்கு ஸ்கேனில்? சும்மா இருங்க, வேண்டாம்னுங்கிறேன். அவர் திரும்ப சொல்கிறார், இல்லை நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணுறீங்க, உங்கள் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஸ்கேன் அமௌண்ட் நான் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டேன், உங்கள் கையில் வந்துருச்சு, உங்கள் மொபைலை நீங்கள் எடுத்து வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீங்கள் போய் தான் ஆகணுங்கிறாரு. சரி, நண்பனுடைய அன்பின் கட்டளைக்காக என்ன செய்தேன், அந்த வார்த்தையை, சரி அவர் ஒரு ஊழியக்காரர், ஒரு பக்கம் நண்பர், ஒரு பக்கம் ஊழியக்காரர், ஏன் நம்ம அதை தட்டுறோம், அவர் காசை வேற போட்டார். நீ காசை வேற போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிகாலையில் ஞாயிற்றுக்கிழமை காலைல கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. அதனால் சரி போவோமே என்று சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தால் டாக்டர்ஸும் சரி, ஸ்கேன் எடுத்தவங்களும் சரி மிரண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கோவிட் டெஸ்ட் பண்ணிங்களா? நான் சொன்னேன், இல்லை கோவிட் டெஸ்ட்லாம் பண்ணல அப்படின்னு. உடனே கூட வந்து இந்த சகோதரி மற்றவங்களையும் பார்த்து சொல்கிறாங்க, இவர் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 3 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸ் தான் உயிரோடு இருப்பார், இவர் இமீடியட்டாக நீங்கள் வென்டிலேட்டர் கொண்டு போகணும், இமீடியட்டாக நீங்கள் புஷ்அப் பண்ணுங்கிறாரு. அவங்க இவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க, இவங்க சொல்கிறாங்க ரிப்போர்ட் அனுப்புங்கிறாங்க. அங்கேருந்து ரிப்போர்ட், ஏன்னா அவங்க மெடிக்கல் லைனில் இருந்தவங்க ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. ரிப்போர்ட்டை பார்த்த உடனே சகோதரன் கதறுகிறார், எல்லாரும் கதறுகிறாங்க, வேறு டாக்டர்ஸ்க்கெல்லாம் அனுப்புகிறாங்க, எடுக்கிறாங்க. பார்த்தா என்னுடைய லங்ஸ் 85% அது உருகுலைந்து போய்விட்டது. என்ன பண்ணன்னு தெரியல. காலை இந்த ரிப்போர்ட் என் கையில் வரும்போது காலை 10 மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் போனதே நறுமை சகோதரனுடைய சகோதரன் தான் அங்கே அனுப்புனாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்கன்ட்டு. என்னன்னாலும் அங்கே பார்த்துக்கலாம், ஒன்றும் கோவிட்லாம் இருக்காது, இருந்தால் சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி. அங்கே போய் பார்த்தா கோவிடை தாண்டி என்னுடைய உயிர் கடைசி பிரிகிற நேரத்தில் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறேன். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இங்கே பெட்டே இல்லை, வென்டிலேட்டர் இல்லை, இவரை பெட்லேயும் வைக்க முடியாது, ஐசிலையும் வைக்க முடியாது, இமீடியட் வென்டிலேட்டர் கொண்டு போய் ஸ்டேஜில் இருக்கிறாரு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, சாரி அப்படின்ட்டாங்க. அப்புறம் திரும்பி அங்கேருந்து, ஏன்னா என்னால் ரொம்ப பேச முடியல, எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கலாம் ஆரம்பிக்க ஸ்டேஜ் ஆகிடுச்சிது. அதனால் அதுக்கு பிறகு நான் சகோதரோட பேசவே இல்லை. சகோதரி பேசிகிட்டு இருக்கிறாங்க, உறவாடுகிறாங்க. அங்கேருந்து அந்த காலேஜில் கூடிய பிரின்ஸிபல் அவங்க என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல். காலை 10 மணிக்கு ஆரம்பித்த ஓட்டம் எங்கெல்லாம்ல ஓடிட்டுருக்குறோம், ஒரு இடத்துலையுமே எனக்கு அட்மிஷன் கிடைக்கல. தெரிந்த உறவினர்கள் இருக்கிற இடங்களுக்கு ஓடுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு பெட்டு கொடுத்துறோன்னு சொல்கிறாங்க. பெட்டு கிடச்சிருச்சிங்கிற நம்பிக்கையில் இங்கேருந்து அங்கே ஓடுறோம். ஓடி அங்கே போய் ரிப்போர்ட்டை பார்த்து என்னை பார்த்த உடனே இல்லை வேணான்ட்டாங்க. கடைசியில் என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் கல்யாணி ஹாஸ்பிட்டல், சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், சிஎஸ்ஐ டயாசிஸுடைய ஹாஸ்பிட்டல், அதோடைய அட்வொகேட்டாக அவர் இருக்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணி என்னுடைய தம்பிக்கு ஒரு சீரியஸான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், அவருக்கு பெட் வேணுன்னே அந்த கல்யாணி ஹாஸ்பிட்டலுடைய எம்டி சொல்கிறாங்க, நீங்கள் அனுப்புங்க, பெட் இங்கே இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பெட் போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், அட்மிட் பண்ணுறோங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சுது. மத்தியானம் 2:30 மணி இருக்கும். காலையிலேருந்து நாங்கள் ஓடிட்டுருக்கோம், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஓடிட்டுருக்கோம் 10 மணிலேருந்து. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்கிடுறோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போயாச்சு. 2 மணிக்கு போயிருக்கிறேன், 3:30 மணி வரைக்கும் இருந்துருக்கிறேன். டாக்டர் 3 மணிக்கு என்னை வந்து பார்க்குறாரு. நாங்கள் பெட் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். 3 மணிக்கு வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, ரிப்போர்ட்லாம் பார்த்து சொல்கிறாரு, ஒன்றுமே சொல்கிறார், நடந்து போயிட்டார். நான் நினச்சேன் பெட்டுக்கு போகிறார், பெட் ரெடி பண்ண போகிறாங்க போலக்குது, ஏதோ ரூமுக்கு கொண்டு போகிறாங்க போலக்குதுன்னு நினச்சிட்டு நான் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தள்ளி பொண்ணு சிஸ்டர் ஓடி போய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஐயாவுடைய பாடி எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டலேருந்து போக வேண்டாம், நீங்கள் தயவு செஞ்சு உடனே இந்த இடத்த காலி பண்ணிடுங்கிறாரு. ஐயா என்ன ஐயா, எங்கள் சித்தப்பா சொல்லி நாங்கள் வந்துருக்கிறோம், நீங்கள் பெட்டு போட்டு தரேன்னு சொன்னீங்க. இல்லை இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் மிஞ்சி போன அவர்.
அவருடைய பாடி இங்கேருந்து போக வேண்டாம், ஒரு ஊழியக்காரர் பாடி இங்கே ஹாஸ்பிட்டலேருந்து போக வேண்டாம், கூட்டு போயிருங்க, வெளியே கூட்டு போயிருங்கிறாங்க. எனக்கு எழும்பவும் முடியல, நிற்கவும் முடியாத ஒரு ஸ்டேஜ். அப்படியே வந்து வாழ்க்கையில் சில நேரங்களில் சில காரியங்களை மறக்க முடியாது. வெளியே வர்றேன், ஃபுல் லாக்டவுன், ஒரு ஆட்டோ கிடையாது, ஒரு வண்டி கிடையாது, ஆம்புலன்ஸ் கிடையாது, நடக்க முடியாமல் வெளியே வந்து ஹாஸ்பிட்டல் நடந்து வந்து ரோட்டுக்கு வெளியே, பிளாட்ஃபார்முக்கு வெளியே, சிமெண்டில் சென்னையில் சாக்கடை, சிட்டிக்குள்ளே சாக்கடை ஓடக்கூடிய பிளாட்ஃபார்முக்கு மேலே அப்படியே நான் நடக்க முடியாமல் அப்படியே சாஞ்சு அப்படி உட்காடுறேன். டீ குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க, என்கிட்ட வாங்கி கொடுங்கங்கிறேன். ரோட்டில் விற்றுட்டு போகிற டீ கரண்ட் ஒரு டீ வாங்கி கொடுக்குறாங்க. அந்த டீயை குடிக்க முடியாமல் சாஞ்சிட்டு ஆண்டவரை பார்த்துனேன், ஆண்டவரே இவ்வளவுதானோ என்னுடைய வாழ்க்கை, இதுதானோ என்னுடைய முடிவு, காலங்கள் முடிந்து விட்டதோ, நேரங்கள் வந்து விட்டதோ என்று சொல்லி இதயத்துக்குள்ளே யோசித்து கொண்டு என்னுடைய கண்களையோ என்னுடைய முகத்திலையோ அந்த பயத்தையோ எதையும் காட்டாதபடிக்கு அப்படி அமர்ந்து இருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை, நாங்கள் இவரை வந்து எந்த நிமிஷமும் முடிஞ்சு போகும், அதனால் ஹாஸ்பிட்டல் கிடச்சா பாருங்களேன், வீட்டுக்கு கூட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு அங்கேருந்து அடுத்த வண்டி பிடிக்கிறதுக்கு வண்டிக்காரன் வரமாட்டான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் கிட்டேருந்து ஒரு பேஷண்ட் இருந்தாலே கோவிட் பேஷண்ட் தான். அன்றைக்கெலாம் வந்து அன்றைக்கி பிரதர் சன்னை சொன்ன மாதிரி அச்சின்னு தும்முனா 10 அடி ஓடிடுவாங்க, இருமுனாலே வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டம். கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கார்காரனை கூப்பிடுறோம். அவன் சொல்கிறான், நான் கூப்பிட்டு ஓலா காரக்காரனை கூட சொல்கிறான், சார் உங்களுக்கு கோவிட் நினைக்கிறேன் சாருங்கிறான். அவர் ஊழியக்காரன் பொய் சொல்கிறதுக்கும் மனசு வரல, ஆமான்னு சொன்னால் ஏற்றவும் மாட்டான். இப்போ அடுத்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வழி இல்லை, நடு ரோட்டில் பிளாட்ஃபார்மில் படுத்து சாஞ்சி உட்காந்துட்டு இருக்கிறேன். அவனை பார்த்து சொல்கிறேன், உண்மைதான்ப்பா, கோவிட் தான்ப்பா, எனக்கு வேறு ஹாஸ்பிட்டல் போகணும். அப்போ அவன் சொல்கிறான், சாதாரணமாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்னாச்சுன்னா 1000 ரூபா வாங்குவோம், நீங்கள் 4000 ரூபா தருவீங்களா, நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேங்கிறான். 4000 இல்லைப்பா, நான் கொடுத்துட்றேன்ப்பா, தயவு செஞ்சு கூப்பிட்டு போங்கிறேன். இன்னொரு ஹாஸ்பிட்டல் நம்பி போகிறோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அங்கே போய் உட்காந்து இங்கே அடைக்கலாம் கிடச்சிச்சின்னு நினச்சிட்டு போனான். அவன் பார்த்துட்டு சொல்கிறான், முதல்ல எடுத்த உடனே 10 லட்சம் நீங்கள் கட்டணும், இப்போவே 10 லட்சம் கட்டினீங்கன்னா ஒரு பெட்டு வைக்கிறோம், ஆனால் அன்னன்னைக்குள்ளே மருந்து நீங்கள் தனியாக வாங்கி கொடுக்கணும், சூழ்நிலைகள் நெருக்கமாக இருக்குது, 5 நாளைக்கு இவரை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது, 5 நாளைக்குள்ளே ஏதாவது சம்பவம் நடந்தால் 10 லட்சத்தை நாங்கள் திரும்பி எதுவும் நீங்கள் தரவும் மாட்டோங்கிறான். என் கையில் சுத்தமாக பணம் கிடையாது. நான் இந்த ஹாஸ்பிட்டல் போன அவசரத்தில் என்னுடைய பர்ஸை கூட எட்டு போகல, ஃபோன் மட்டும் கையில் இருக்குது, அன்னையும் போட்ட காசு உள்ளே இருக்குது, சில காசு எக்ஸ்ட்ரா இருந்த காசு இருக்குது, ரெண்டு கிரெடிட் கார்டு எதுவுமே என் கையில் கிடையாது. என்ன பண்ணன்னு தெரியல. அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு சொல்கிறான், இல்லை சார் வெண்டிலேட்டர் இல்லை சார், உங்களை வெண்டிலேட்டர்லாம் போடணும், வெண்டிலேட்டர் இல்லை சார்ட்டான். முதல்ல பணம் கேட்டான், கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கணும்னால உங்களை பெட்டை இல்லாமல் வெளியே போங்கன்ட்டான். வெளியே வந்துட்டோம். ராத்திரி 7 ஆச்சு, வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு பயம். என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஹோமில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாமே என் பிள்ளைகள் மாதிரி தான். நான் உள்ளே போனால் என் கோவிட் எல்லாருக்கும் வந்துடுமே, எல்லா பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டுருவாங்களே, வீட்டுக்குள்ளே போக பயம். மரண பயம் ஒரு பக்கத்தில், எப்போ சாவணுன்னு தெரியல, வீட்டுக்குள்ளே போக பயம், பிள்ளைகளை பார்க்க பயம், எல்லாரையும் பார்க்கக்கூடிய பயம். அவ்வளோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. ஆனாலும் அதை தாண்டி என் பிள்ளைகள் சொன்னாங்க, உள்ளே வாங்கப்பாங்கிறாங்க, வாங்கப்பா உள்ள, நாங்கள் இருக்கிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தை என்னை தேற்றினது. வீட்டுக்குள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு சுமார் 7 மணி. அப்புறம் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் என்னுடைய சர்ச்சில் ஒர்க் பண்ணுற ஒரு பிள்ளை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறா. அவன் டக்குன்னு சொல்கிறான், அப்போலோ ஒர்க் பண்ணுறா. அவன் ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசி எடுத்து, ஃபஸ்ட்டு 5 minutes போகிறேன், அவன் ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசி எடுத்து ஒரு அட்மிஷன் நான் உங்களுக்கு வாங்கிட்டேன், நீங்கள் வாங்க அப்படிங்கிறா. உடனே பார்த்தா திரும்ப வண்டி கிடையாது. என்கிட்ட கார் இருக்குது, ஆனால் கார் ஓட்டக்கூடிய பலன் கிடையாது. ஓட்டுறதுக்கு ஆட்களை கூப்பிடக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. ஏன்னா யார் வந்தாலும் என்கிட்ட இருக்க கோவிட் அவங்ககிட்ட போயிட்டுனா அந்த குடும்பம் அழிஞ்சிடக்கூடாதே, நான் சாகிறதோட இன்னொருத்தர் சாகடிக்கணுமேன்னு சொல்லி யாரையும் கூட மனப்பக்குவம் இல்லாமல் அந்த இரவில் 7:30 மணிக்கு ரோட்டில், என் வீட்டு முன்னாடி பிளாட்ஃபார்மில் ரோட்டில் நின்றுட்டு வார போகிற வண்டிலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ரோட்டில் வண்டியும் வரல, ஏன்னா எல்லாமே லாக்டவுன் டைம். அப்போ எதிர் வீட்டிலேருந்து ஒரு மனிதன் ஓடி வந்து கேட்குறான், என்னென்னு கேட்குறான். ஹாஸ்பிட்டல் போகணும், அவர் கால் டாக்ஸி வச்சுருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், நான் கூப்பிட்டு போகிறேங்க அப்படின்னாரு. அவர் கூப்பிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப நம்பிக்கையாக போகிறோம். ஏன்னா அந்த பிள்ளை அந்த ஹாஸ்பிட்டல், அவள் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் எந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு வர சொன்னாங்களோ அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணுறா. டாக்டரை பார்த்தாச்சு, டாக்டர் ரிப்போர்ட்டை அவங்க காணிச்சாச்சு. ரிப்போர்ட்டை காணிச்ச உடனே சரி வரட்டும் நம்ம பார்த்துக்கலாங்கிறாங்க. ஆனால் அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை ஃபுல்லாக பார்க்கல. நான் அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறேன், பெட் ரெடி, வாங்க நான் ரூம் கிட்ட நிற்கிறேன், வாங்கன்ட்டு. ரொம்ப நம்பிக்கையாக போகிறேன். போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்தோன்னு டாக்டர் சொல்கிறாரு, ரிப்போர்ட்டை பார்த்து சொல்கிறாரு. அந்த பிள்ளையை பார்த்து கேட்குறாரு, ஏமா நீ எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஸ்டாஃபாமா, நீ எல்லாம் என்ன பேஷண்ட்டை எப்படி வச்சுட்டு இருக்கிற நீ,
அப்படின்னு அவர் அவளை பார்த்து கத்த பேச எடுக்க, சார் வெரி சாரி சார், எங்கிட்ட ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்குது, ஆனால் உங்களால் ஆக்சிஜனில் படுக்க வைக்கிற ஸ்டேஜில் நீங்கள் இல்லை, நீங்கள் அதையும் தாண்டிட்டீங்க, எங்களால் இங்கே நாங்கள் அட்மிட் பண்ண முடியாது, நீங்கள் உடனே வெளியே போங்கங்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கெலாம் ஹாஸ்பிட்டலில் டெத் ரைட் ஜாஸ்தி ஆகிட்டுனா அந்த ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு பிளாக் பாயிண்ட் வந்த மாதிரி ஆயிடுது. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கி 40 பேர் செத்து வெளியே போகிறாங்கன்னு வருது ரிப்போர்ட்டு. இப்படி ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குது. அதனால் இந்த சாவு என் ஹாஸ்பிட்டலை கண்டுட்டு என்னை 8:30 மணி 9 மணி இருக்க என்னை வெளியே தள்ளுறாங்க ஹாஸ்பிட்டலை விட்டு. ஒரு இடமும் உட்காரதுக்கு நிம்மதி இல்லை, நிம்மதியாக உட்காரதுக்கு இடம் இல்லை. ரோட்டில் திரும்பி அது காருக்கு மேலே சாஞ்சு நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணன்னு தெரியல. அப்போது ஒரு சகோதரர் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் நான். அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு ஸ்டீஃபன் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ரிப்போர்ட்டை மட்டும் காட்டவே செய்யாதீங்க, ரிப்போர்ட்டை காட்ட நேரம் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லி அவர் பேசி எடுத்து சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் போகிறோம். ராத்திரி 11:30 மணி, காலை 10 மணிலேருந்து ராத்திரி 11:30 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்காக அலைஞ்சிருக்கிறோம். ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, அவ்வளவு அலைச்சல். 11:30 மணிக்கு உள்ளே போனோடனே டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம், ஆனால் ஒன்று மேக்ஸிமம் நாளை காலைல அவருடைய காரியம் முடிஞ்சு போகும், அதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னா நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. எனக்கு நிறைய விஷயம் எனக்கு அவங்க யாரும் சொல்லலை, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னை கூப்பிட்டு பேசக்கூடிய அளவு டாக்டர்ஸ் இல்லை, மற்றவங்களை கூப்பிட்டு பேசும்போது என்னை வெளியே தள்ளும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் சூழல் என்னன்ட்டு. அப்படியாக என்னை அட்மிட் பண்ணுறாங்க. பண்ணும்போது என் கூட இன்னொருத்தர் வந்து அட்மிட் ஆகிறார். அவருக்கு 30% லங்ஸ் இன்ஃபெக்டட், எனக்கு 85% லங்ஸ் இன்ஃபெக்டட். அவருடைய வயசு 28, என்னுடைய வயசு அதிகமானது. அப்போ டாக்டர்ஸ் என்னைய அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரும் நினைத்த காரியம், அந்த வாலிப பையனை காப்பாற்றிடலாம், என்னையை காப்பாற்ற முடியாதுங்கிற நம்பிக்கையில் என்னை அட்மிட் பண்ணாங்க. எனக்கு ரூமுக்கு அடுத்த ரூமில் அந்த தம்பி அட்மிட் பண்ணாங்க. அந்த முதல் நாள் இரவோடு முடிஞ்சிடும்னு நினச்சோம். ஆனால் டாக்டர் சொன்னாங்க மேக்ஸிமம் 3 டேஸ்னாங்க. இன்றைக்கி நைட் டைம் முடிஞ்சிடும், இல்லை மேக்ஸிமம் 3 டேஸ், அவ்வளோதான், பாடி தான் கொண்டு போவீங்க, வேணா நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து பாடியை வெளியே பணம் கொடுத்து எடுத்து போனாலும் பரவாயில்லன்னு தான் அட்மிட் பண்ணாங்க. முதல் நாள் போச்சுது, 2வது நாள் போச்சுது, 3வது நாள் டாக்டர் சொன்ன மாதிரி இரவு ஒரு 8:30 மணி இருக்கும், என்னுடைய கான்ஷியஸ் போய் நான் கோமாக்குள்ளே போயிட்டேன். எனக்கு அதுக்கு பிறகு என்னன்னே தெரியாது. ராத்திரி திடீர்னு பார்த்தா ஒரு 1:30 மணிக்கு கோவிட்னால ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேறு யாரும் பேஷண்ட்ஸ் வர முடியாது, பேஷண்ட்டுக்கு அட்டெண்டர் வர முடியாது, நம்ம மட்டும் தனிமையாக கிடப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ நான் திடீர்னு ஒரு 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 2:30 மணி இருக்கும், ஒரு திடீர்னு ஒரு எனக்கு உணர்வு வருது, கோமானந்த எனக்கு உணர்வு வரும்போது பார்த்தா என்னை சுற்றிலும் டாக்டர்ஸ் எல்லாம் கை கட்டி நிற்கிறாங்க. அது கிறிஸ்டியன் டாக்டர்ஸ் என்னை பார்த்தது. நான் அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய ஒரு நல்ல ஒரு டாக்டர், 2 டாக்டர்ஸுமே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சை சார்ந்தவங்க. அவங்க 2 கை கட்டிட்டு நிற்கிறாங்க, 4-5 நர்ஸ் நிற்கிறாங்க, என்னுடைய உறவினர் ஒருவர் உள்ளே நின்றுட்டுருக்குறாங்க. நான் அப்படி எனக்கு கம்பத்தம் போட்டிருப்பாங்க. நான் அப்படி பார்க்குறேன், மாஸ்க் எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கல். நான் அப்படி கண்ணை திறந்து எல்லாரையும் பார்க்குறேன், டாக்டர்ஸ்லாம் கை கட்டி நிற்கிறாங்க. நான் எல்லாரையும் பார்த்தோன்னா பதட்டத்தில் என்ன இப்போ வந்து வார்த்தை அந்த சூழ்நிலை எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் கோமாவில் அப்படியே வந்தது. என்ன கேட்குறேன். டாக்டர் ஓடி வந்து என்னை பிடிச்சி சொல்கிறாரு, மாஸ்க்கை அப்படி இப்படி சொல்கிறேன். இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் மாஸ்கில் பண்ணியிருக்கிறோம், வேறு எதுவும் கிடையாது, பயப்படண்டா, நீங்கள் படுங்க, அப்படி படுங்கன்னு படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் திரும்பி தலையை தூக்கிட்டு ஒரே ஒரு ஆள் சொன்னேன், எனக்குன்னு கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார், அவன் ஸ்தானத்தை விட்டு ஒருபோதும் என்னை கீழே இறக்க மாட்டார்னு சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன், அப்படியே நான் திரும்ப கோமாக்குள்ளே போயிட்டேன். டாக்டர்ஸ் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படி கதறாங்க, ஓடுறாங்க. ஆனால் அந்த டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை, ஊழியக்காரர் மறிக்கும்போது நாங்கள் கீழே சும்மா உட்காந்துருக்கிறது அவ்வளவு மரியாதை இல்லை, சாகிறத கிட்ட நின்றுமேன்னு கை கட்டி நின்னாங்கண்ணா. ஆண்டோடைய அதிசயமான கரம் அந்த இரவில் என்னை தொட்டது. அடுத்த நாள் என்னுடைய சூழ்நிலைகள் இன்னும் மோசமாக போயிட்டுது, ரொம்ப மோசமாக போயிடுச்சு. பல்ஸ் ரொம்ப கீழே போயிடுச்சு, கிட்டத்தட்ட 68க்கு போயிடுச்சு, பிரெயின் டெத் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ இமீடியட்டாக ரெம்டெசிவிர் சொல்கிற ஒரு இன்ஜெக்ஷன் வேணுங்கிறாங்க. அந்த உயிர் காக்கும் இன்ஜெக்ஷனை வாங்குதுன்னாச்சுன்னா அன்னைக்கு அந்த நாட்களில் சென்னையில் 3 நாளாக இரவும் பகலுமாக லைனில் நிற்கிறாங்க ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு. அது ஹாஸ்பிட்டல் அந்த ரிப்போர்ட்லாம் கொண்டு போனால் 6 இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அதை வாங்கினா கீழ்பாக்கில் வந்து ஒரே ஒரு இடத்துல கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல 3 நாள் காத்திருந்து, இரவும் பகலும் லைனில் 3 நாள் காத்திருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் எனக்கு சொல்கிறாங்க, இன்னும் 3 ஹவர்ஸில் இவருக்கு இந்த இன்ஜெக்ஷனை ஏற்றனையே ஆகணுங்கிறாங்க. என்ன பண்ணேன்னு தெரியல, நிர்பந்தமான சூழ்நிலை. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஸ்டேஜை விட்டு வெளியே போயிருக்கிறேன். அப்போ என் சபையில் இருக்க ஒரு பையன், அவன் என்னெல்லாமலோ பண்ணி எடுத்து அவன் இந்த உயிரை பணையம் வச்சு நார்த் இந்தியாவுக்கு போன மெடிசன்ஸை திருப்பி கொண்டு வந்து அந்த மெடிசன்ஸை கொடுத்து ஏற்றி கடைசியில் 17 நாட்கள் ஐசியூவில் இருந்து இந்த 17ஆம் நாளும் என்னை பார்த்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் 85,000 ரூபா மெடிசனுக்கு மட்டும்
ஒரு நாளைக்கு 85,000 ரூபா மருந்துக்கு மாத்திரம். அந்த 15 நாள் கழிச்சு 15ஆவது நாள் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு திராணி இல்லை பணம் கட்டுறதுக்கு, என்ன செய்வோன்னு சொல்லி யோசிக்கும் போது நான் சொல்கிறேன், நான் வீட்டுக்கு போயிடுறேங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சார் உங்களை இந்த கட்டில் விட்டு இன்னொரு பெட்டுக்கு மாற்றும் போதே உங்கள் உயிர் போயிடும் சார், நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க சார், உங்கள் லங்ஸே இல்லை சார், உள்ள ஒன்றுமே இல்லை சார், லங்ஸ் சுத்தமாக போயிடுச்சு சார், ஒன்றும் இல்லை, எப்படி நாங்கள் தூக்கி மாற்றுவோம், மூச்சு லைட்டாக அப்படி பாடி ஆடி மூச்சு ஆடினாலே உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், இதுக்கு மேலே பணம் கட்டுறது எனக்கு பலன் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு மருந்துக்கு மட்டும் 85,000, அப்புறம் ஒவ்வொரு அவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கு வரைக்கும் 4 பேருக்கு நான் காசு கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளைக்கும். அப்போ எவ்வளோ ஆயிருக்கும்னு பாருங்கள். என்ன பண்ணனே தெரியல. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் என்னை அழைத்தீர், நீர் என்னை உருவாக்கினீர். இப்போ நான் திரும்பவும் ஜானனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அண்ணா நான் டிஸ்சார்ஜ் ஆகிடலான்ட்டு இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு என் சூழ்நிலை எல்லாம் தெரியும். எத்தனையோ இடங்கள்லேருந்து என்னெல்லாமலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுன்னு தெரியல. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், இது வரைக்கும் நடத்தினவர் இன்னும் நடத்துவார். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு உங்கள் கையால் எழுதி கொடுத்து போங்க, இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போகும்போதோ பெட்டை விட்டு மாற்றும் போதோ உங்கள் உயிர் பிரிஞ்சால் நான் அதுக்கு பொறுப்பு, ஹாஸ்பிட்டல் பொறுப்புலன்னு சொல்லி பெட்டை விட்டு மாற்றும் போது மெயினாட்டு உயிர் பிரிஞ்சாலும் கூட நான் பொறுப்புன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தா உங்களை பெட்டை விட்டு நாங்கள் மாற்றுறோங்கிறாங்க. 17ஆவது நாள் இன்னைக்கு 17th டே. நான் சொன்னேன், பரவாயில்ல, என்னுடைய ஆவியை உயிரையும் கர்த்தருடைய கரத்தில் நான் பணைய வைக்கிறேன். அவர் என்னை காப்பாற்றட்டும், என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார், என்னால் அவர் என்னை உயிரோடு கொண்டு வருவார். இல்லாவிட்டால் இதோடு என்னுடைய காரியம் முடியட்டும். ஏன்னா பணம் இல்லை, லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் ஆக்சிஜன் உங்களுக்குள்ளே போனால் தான் உங்களை உயிரை தக்க வைக்க முடியாதெல்லாம் உங்களை பார்க்க முடியாது. நான் சொல்கிறேன், என் ஹோமில் ஒரு பிள்ளை இருக்கிறா, நர்ஸாக இருக்கிறா, அவள் என்னை பார்த்துக்கொள்வான்னு சொல்லி அந்த எல்லா வார்த்தைக்கும் மாறி பதில் என்னால் பேச முடியாது. எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன், ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கடைசியில் என்னுடைய ஓன் ரிஸ்கில் எழுதிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து என்னுடைய வீட்டில் டாக்டர் சொன்னாங்க, 1.25 வருஷம் நீங்கள் ஆக்சிஜன் சப்போர்ட்லாம் இருப்பீங்க, படுக்கையாக நீங்கள் இருப்பீங்களே தவிர எங்களை அசைய முடியாதுன்னாங்க. வீட்டுக்கு வர்றேன், வீட்டுக்குள்ளே இருக்க பெட்ரூமை ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறாங்க. 2 சிலிண்டர் நின்று கொண்டு இருக்கிறது, என் உயரத்துக்கு சிலிண்டர் நின்று கொண்டு இருக்கிறது, மானிட்டர் அது இதெல்லாம் வச்சு இந்த ஐசியூடைய செட்டப் என்னுடைய பெட்ரூமாக இருக்குது. வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் என்னுடைய பெட்டில் போட முன்னாடி திரும்பவும் என்னுடைய பல்ஸ் ரைட் ரொம்ப 65க்கு போயிடுச்சுது. அந்த பாடியை இங்கே என்னுடைய உடம்பை அசைச்சதில் திரும்பவும் என்னுடைய மரண ஓலத்தை நான் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ள வந்துடுச்சுது. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பாடி இறந்துட்டு இருக்குது. நான் வெளியே வரும்போது கேட்குறேன், என் கூட வந்த பையன் இன்றைக்கி எப்படி இருக்கான், ஏன்னா அவனுக்கு 30% தான், ஏன்னா நானும் சேர்ந்து ஒன்றா அட்மிட் ஆகிறோம். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அட்மிட் ஆகி 4ஆவது நாள் அவனே செத்து போனான், மரித்து போய்விட்டான். அவனுக்கு அம்மா அப்பாவுக்கும் கோவிட் வந்தாங்க, அவங்க அப்பாவும் மரித்து போய்விட்டாங்க. எல்லாருமே 40% கீழே, நான் 85%. அவங்க சொல்கிறாங்க 60%க்கு 60% தொட்டதை யாருமே உயிரோடு இருந்தது கிடையாதுங்க. நீங்கள் 85%. நீங்கள் இவ்வளவு வைராக்கியமாக எழுதி கொடுத்து போகிறேங்கிறீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் கூட 30% பாதிக்கப்பட்டவங்கள செத்துட்டாங்கங்க, போகாதீங்க, ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறாங்க. அதையும் மீறி என் வாழ்க்கையை கற்றுட்டு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு நான் வெளியே வந்தேன். 5.5 மாதம் வீட்டில் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருந்தேன். என் பையன் இங்கே வந்திருக்கிறான். ஒன்றா பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அலாரம் வச்சு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இரவும் பகலுமாக என்னோட இருந்தது. என்னுடைய ஆக்சிஜன் லெவலை பார்த்து சிலிண்டரை குறைக்க என்னை பார்த்து ஆண்டவருடைய கிருபையினால் டாக்டர்ஸ் சொன்னாங்க 1.25 வருஷம் நாங்கள். ஆனால் ஒரு 5.5 மாதத்தில் நான் ஆக்சிஜன் சப்போர்ட் விட்டு வெளியே வர கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு நாளைக்கும் 2 சிலிண்டர் ஆரம்ப நாட்களில் 2 சிலிண்டர். ஒரு சிலிண்டருடைய விலை 6,000 ரூபா, 2 சிலிண்டர் 12,000 ரூபா. 12,000 ரூபா இருந்தால் தான் எனக்கு மூச்சு விட்டு ஒரு நாளைக்கு மூச்சு வாங்க முடியும். இது போக மாத்திரை, இதை அதான் ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு இருந்த என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுடைய சூழ்நிலை. டெய்லி சிலிண்டருக்கு ஆம்புலன்ஸில் என் வீட்டுக்கு வரும். இந்த ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு வர்றதை பார்த்து அந்த ஊரே வந்து எங்கள் வீடை தள்ளி வச்ச மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆம்புலன்ஸ் டெய்லி வருது வீட்டுக்கு, சாக கிடக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுது. எங்கள் வீட்டில் 25 பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறாங்க, 25 பேர் இருக்கிறோம். குழந்தைலாம் சின்ன பிள்ளைகள், ஹோமில் இருக்க பிள்ளைகள். ஒரு நேரம் பால், எனக்கே பால் வாங்க கடைக்கு போயிடுச்சுன்னா இங்கே வராதிங்க ஓடுங்கன்னு துரத்துறாங்க. ஒரு கிளாஸ் பால் வாங்கிறதுக்கு கிடையாது, ஒரு பாட்டில் தண்ணி மினரல் வாட்டர் வாங்கிறதுக்கு தண்ணி தர மாட்டாங்க எங்களுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை ஐயா, வாழ்க்கையில் படக்கூடிய ஒரு சூழ்நிலை, கீழே நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். இப்போ ஒன்று நினைக்கிறேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போல இருக்குது, இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது, என் குடும்பம் முடிஞ்சது, என் ஊழியம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி நினச்சேன். நான் கர்த்தர் சொன்னார், உன் நினைவுகள் அல்ல, உன்னுடைய நினைவுகளின்படியாக நான் நினைக்கவில்லை, உன்னை மேன்மையாக நினைத்து கொண்டிருக்கிறேன். தேவன் திரும்பவும் என்னை தூக்கினார், என்னை பலப்படுத்தினார், என்னை சுகப்படுத்தினார்,
இன்றைக்கு மீண்டும் உங்கள் நடுவில் சாட்சியாக நடத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, மனிதனால கூடாதவைகளை என் தேவன் உங்களுக்காய் எனக்காய் செய்து முடிக்க ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனுஷன் சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி, டாக்டர் சொல்லலாம் நீ மரித்து விடுவாய், உன்னுடைய காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி, மரணத்துக்குரிய நேரத்தையும் மரணத்துடைய அகோரத்தையும் பார்த்தவன், மரணத்துடைய ஓலங்களை கேட்டவன், என்னுடைய பக்கத்தில் மறித்து அவனுடைய சத்தத்தை கேட்டவன். நான் அநேக நேரத்தில் குழியில் இருந்து நான் அழுது புலம்பி என் சத்தம் வெளியே வர முடியாதபடிக்கு என் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று சொல்லி கர்த்தரை கேட்ட நேரங்கள் அநேகம் உண்டு தேவனுடைய பிள்ளையே. ஆனாலும் கர்த்தர் இல்லை, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நீ நினைக்கிறாய் நீ செத்து போவாய் என்று சொல்லி, நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி, ஆனால் நான் உன்னை குறித்து அதை நினைக்கவில்லை. இன்னும் மேலும் 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 உன்னை பலப்படுத்தி எனக்காய் ஓடும்படியான ஒரு பலத்தை உனக்குள்ளாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்குள்ளாய் வைத்த பலத்தை கொண்டுதான் இன்றைக்கு இந்த மேடையில உங்க முன்பாய் சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முடிந்தவை என்று நினைக்கிற இடத்துல நான் ஆரம்பத்தை நான் செய்கிறவனாக இருக்கிறேன். நான் ஆரம்பத்தை செய்கிறவனாக இருக்கிறேன். ஆக நீ கலங்க வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம். என்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது போல இருக்கும், ஆனால் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளையே, இன்றைக்கு என் தேவன் சொல்கிற வார்த்தை, நீ எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் பயப்படாதே, எதை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கை இடத்துல ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கை இடத்துல ஒப்புக்கொடு. என்னை மாத்திரம் நம்பு, என்னை மாத்திரம் பிடித்துக்கொள். நீ மரண படுக்கையின் நடுவிலே பள்ளத்தாக்கு நடுவிலே கடந்து சென்றாலும் உன்னை தூக்கி நிறுத்த நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக அப்படியாய் நிறுத்தின என்னை கர்த்தர் இன்றைக்கு உங்க முன்னால் சாட்சியாய் வைப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கையும் எழுப்ப ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களையும் எழுப்ப ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கடந்து செல்ற பாதையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளை வைப்பாராக.